நன்றி கலந்த வணக்கங்கள். பிசிஎஃப் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தினருக்கு என்னுடைய 3வது சொற்பொழிவு இது. முதல்ல ஒரு பேர் இன் இந்தியன் கல்ச்சர் என்று ஆங்கிலத்தில் ஒரு சொற்பொழிவை நடத்தினேன். அதற்கு பிறகு சங்க இலக்கியங்களில் ஃப்ளோரா அண்ட் ஃபானா என்ற தலைப்பில் ஒரு நெடுந்தொகையா போயிடுச்சு. 1 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய சப்ஜெக்ட் 2 மணி நேரம் ஆயிடுச்சு அன்னைக்கு. That's the first time I was talking about flora and fauna similes in Sangam literature. But this one, இன்னைக்கு நான் பேச போறது புலிகளை பத்தி. தமிழர் வாழ்வில் புலி எவ்வாறு ஒரு முக்கியமான சின்னமாக இருக்கிறது என்பதை பற்றி பேசுவதுதான் இன்றைய நோக்கம். இதை நான் 2 இடத்துல ஏற்கனவே பேசியிருக்கேன். ஒன்னு ஆங்கிலத்துல டெல்லியில, இன்னொன்னு சமீப காலத்துல கொரோனா டைம்ல. ஆனா ஒவ்வொரு no 2 lectures will be similar. விவேகானந்தர் ஒரு வாட்டி அமெரிக்கால பேசும்போது அவர் பேசுறத கேட்டு ஒருத்தர் ஓடோடி in the end, towards the end, can you give us the same lecture in our university அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, I can talk on the same subject, but the lecture will not be the same அப்படின்னாரு. அது மாதிரி there is a scope for improvement, learn new things. ஒரே சிலபஸ்ல வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க முடியாது. அதனால I have added a little bit more information and I have deleted some information from my earlier presentation. இப்போ என்னோட டாக் பிரசன்டேஷன் மோட்ல இருக்கும். தமிழர் வாழ்வில் வாழ்வரி அப்படிங்கும்போது புலிகளுக்கு பற்பல பெயர்கள் தமிழில் உள்ளன. அதில் ஒன்று வாழ்வரி. வாழ்வரியை ஏன் செலக்ட் பண்ண தேர்ந்தெடுத்தேன் என்பதற்கு காரணம் ஒண்ணுமில்லை. தமிழர் வாழ்வில் வாழ்வரிங்கிறது நல்ல ஒரு சிங்க்ரனைஸா போறதுனால வாழ்வரின்னு ஏன் பேர் வந்துச்சுங்கிற அப்புறம் நான் சொல்லுறேன். இத முன்னாடி நான் ஆங்கிலத்துல பேசும்போது தமிழ்ஸ், டைகர்ஸ் அண்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிற தலைப்புல பேசியிருந்தேன். So from this subtitle you can understand that I will be talking about Tamils, tigers in the culture and literature with respect to ethics. அறத்தை அடிப்படையிலான புலி. இப்ப உலக கலாச்சாரங்களில் புலின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம புலியின் வாழ்விடம், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்சில் எந்தெந்த கலாச்சாரங்கள் இருந்தது என்பதை கவனிக்க வேண்டும். இது இந்த மேப்ல 1919 ஹிஸ்டாரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டைகர், 1990 இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், ரஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்ச் ஆஃப் த டைகர் இன் 1990. அதுக்கப்புறம் 1900 and 1990, அதாவது ஒரு 90 வருஷங்கள்ல எந்த அளவுக்கு நம்ம புலியின் வாழ்விடங்களை நாசமாக்கி, இப்ப இந்த டார்க் ரெட் இருக்கிற இடத்துல மட்டும்தான் புலி இருக்குது. கிட்டத்தட்ட 95% ஆஃப் தி டைகர்ஸ் பாஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்ச் ஹஸ் டிஸப்பியர்ட். ஒரு 10% கூட கிடையாது, நம்ம கிடையாது, 5% தான் இருக்குது. இப்ப இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல மேற்கு தொடர்ச்சி மலையில புலி இருக்கிறதா காட்டியிருக்கு பாருங்க சிகப்புல. பட் தட் டசன்ட் மீன் தட் தி டைகர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ரைட் அக்ராஸ் தி வெஸ்டர்ன் காட்ஸ். ஹேபிடேட் எல்லாம் கம்ப்ளீட்லி ஃபிராக்மெண்டட். அப்போ நம்ம கிட்ட இப்போ ஒரு நாட் ஈவன் 9% ஆஃப் தி பாஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்ச் ஆஃப் டைகர் இல்ல, குறைஞ்சு போய் அது கூட கிடையாது. இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மேப்ல லெட் அஸ் லுக் அட் 2 countries. Only 2 countries have preserved a literature of great antiquity: Chinese and the Indians. Arnold Toynbee சொல்லுவாரு, only 3 people have preserved a literature to the present. I don't know why he said 3. Actually, it should be 4. He said the Jews, Indians, and the Chinese. But I would add 2 more to that: Persians as well as the Greek or Greco-Roman, both put together. So actually 5. So the tiger distribution range la இந்த 2 countries தான் வருது that have a great antiquity with respect to culture as well as literature.
ஏன் சைனா சொல்றோம்னா, சைனாவோட இலக்கியம் வந்து 750 பிசில இருந்து ஆரம்பிக்குது. கல்வெட்டுக்கள் 1000 பிசி ஓல்டு. மொழி பல மொழிகள் உண்டு. அங்க ஒரு பிரதமமான 7 மொழிகள் உண்டு. அந்த 7ல மேண்ட்ரின் இப்போதைக்கு அபிஷியல் லாங்குவேஜஸ். அதெல்லாம் ஒரு திராவிட மொழி குடும்பங்க மாதிரி இது சீன மொழி குடும்பம். அதே மாதிரி தமிழை எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவோட இலக்கியம் வந்து 1300 பிசி, அதாவது ரிக்வேதா. கல்வெட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப் 500 பிசி. கல்வெட்டு எல்லாம் தமிழ்ல தான் பழசு. தமிழ் ஹாஸ் தி oldest inscriptions than any other Indian language. அப்ப இண்டஸ் ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம அன்டிசைஃபர் பண்ணல, அதனால I have not included in that. Of course, we have Indus scripts that are around 3500 years BC. So I have not included that. 60% of the Indian inscriptions come from Tamil Nadu. Many people may not know. 60% of the inscriptions unearthed from India come from Tamil Nadu, of which 90% are in Tamil. ஆனா இந்த இந்தியாவிலே அந்த இதுவரைக்கும் ஒரு தொன்மையான மொழி, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற மொழி ஒன்னே ஒண்ணு, தமிழ் ஒண்ணுதான். ஆனா புலியை எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவில வடமொழி இலக்கியங்கள் இருந்தாலும் புலி வந்து தமிழ் இலக்கியம், திராவிட மொழி இலக்கியங்கள் தான் முக்கியத்துவம் பெறுகிறது, குறிப்பா தமிழ்ல. வடமொழி இலக்கியங்கள்ல சிங்கம். இத பத்தி நான் ஃபர்தரா பேசும்போது புரியும். அது ஏன் அங்க சிங்கம் இங்க தமிழ் இங்க வந்து புலி அப்படிங்கிறதுக்காக ஒரு தனியா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆரியன் லயன் அண்ட் டிராவிடியன் டைகர், இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வாட்டி டெல்லியில வாட்டி பேசியிருக்கேன். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். that will take a lot of time. So I am not dealing regarding lion and tiger. I am focusing only on tiger in Tamil culture. Tiger in Tamil culture அப்படின்னு லிட்ரேச்சர்னு சொல்லி ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. simultaneously you search with tiger in Chinese literature அப்படிங்கும் போது you will get lot of hits, lot of information on Chinese tiger in Chinese literature. தமிழ்ல ரொம்ப கம்மி. நான் ஒரு ஆர்டிகல் எழுதுறேன், அதுதான் வருது ஃபர்ஸ்ட், தமிழின் டைகர் இன் தமிழகம் சொல்லி. மற்றபடி நாட் மெனி லிட்ரேச்சர்ஸ் ஆர்டிகல்ஸ் ஹேவ் பீன் ரிட்டன். தமிழ்ல எழுதியிருக்காங்க, ஆங்கிலத்துல மிகவும் குறைவான கட்டுரைகள் தான் வெளிவந்துள்ளன. உலக கலாச்சாரத்தில் புலிகள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த 2 டிராவிடியன் as well as சைனீஸ் இந்த கலாச்சாரங்கள் தான் தொன்மையான புலியை பற்றியான கருத்துக்கள் உள்ளன. இந்த மாதிரி there are few articles that you will see in the literature on the internet. அதுல குறிப்பா ஒருத்தர் அனு ஜாலியாஸ் எழுதின ஒரு கட்டுரையில அவரோட கன்க்ளூஷன் என்னன்னா, டைகர் இஸ் போத் ரிவர்ட், இஸ் a revered entity as well as hunted beast. புலி பெருமதிப்பிற்கும் வேட்டைக்கும் உரிய விலங்காக சித்தரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாரு இந்த கட்டுரையில. இப்ப தமிழ் வரலாற்றில், தமிழர் பண்பாட்டில் புலி எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். பண்டைய தமிழகம் என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மாட்டோம். முதல்ல இப்ப மௌரிய பேரரசு முதல் முகலாய பேரரசு வரைக்கும் நீங்க எந்த ஒரு மேப்பை எடுத்து பார்த்தாலும் the southern part of South India will remain untouched by and large. இந்த பல்லவர்கள் காலத்துல மட்டும்தான் கொஞ்சம் டச் பண்ணாங்க, அப்பயும் southern part of தமிழ்நாடு வரைக்கும் வரல. So this is a mystery. I am not getting into the details. அது ஏன் அப்படி? இந்த தமிழ்நாடையும் southern part of South India வந்து யாருமே டச் பண்றதில்ல. That shows that the southern South India had a unique literature, unique culture. There was a strong governance there. அதனால அதை எப்பயுமே உள்ளடக்கி கொள்ள முடியல எந்த ஒரு பேரரசாலையும். அதனால நம்ம வந்து பண்டைய தமிழகம் அப்படிங்கும் போது சேர சோழ பாண்டியர், they were the main kingdoms. இத கூடாத நிறைய chieftains இருந்தாங்க. கொங்கு நாடு, கரக்கநாடு,
கூட்டநாடு, வேணாடு, இந்த மாதிரி பல சீஃப்டைன்ஸும் பல குற்றி சிறு நாடுகளும் இருந்தன. இதுல நாங்க முக்கியமா பார்க்க வேண்டியது சேர சோழ பாண்டியல்ல வந்து சேரனோட சிம்பலே புலிதான். இந்த 3 மன்னர்களில் அரசர்களில் ஒன்று வந்து புலி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பண்டைய தமிழகத்துல இலக்கிய வரலாறுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லா மாநிலங்களும் all regional languages, most of the regional languages, literature starts with the translation of Mahabharata and Ramayana. It's only in Tamil and to some extent Kannada where the literature starts before the 10th century AD. In fact, மற்ற இலக்கியங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியங்கள்ல ஒரு சங்க காலம் வந்துருச்சு, போஸ்ட் சங்கம் பீரியட் வந்துருச்சு, பக்தி காலம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற மாநிலங்கள்ல வந்து மற்ற மொழிகள்ல வந்து இலக்கியம் கிக் ஸ்டார்ட் ஆகுது. இதுல முக்கியமானது தமிழருக்குன்னு வடமொழிகளின் தாக்கம், இலக்கியங்களின் தாக்கம் வருவதற்கு முன்னாடி இருக்கிற ஒரு கிறிஸ்டைன் இலக்கியம் என்னன்னா சங்க காலம் தான். சங்க காலத்துல உங்களுக்கு தெரியும் 8 தொகை 10 பாட்டு. இதை பத்தி நான் டீட்டெயில் சொன்ன பண்ணல. நான் பேச போற முக்கியமான கருத்துக்கள், பெரும்பாலான கருத்துக்கள் சங்க இலக்கியங்களில் இருந்துதான். சங்க இலக்கியம்னு நம்ம ஃபர்ஸ்ட் திங் நமக்கு ஞாபகம் வருது திணை. The landscape based poetry is based on அகத்திணை, internal poetry, love poetry is based on திணை or the landscapes. அது வந்து 5 திணைகளா, ஒன்னு littoral zone, what we call the coastal belt is called littoral zone. What I have shown is the cross section of the Western Ghats. On the west is the Arabian Sea, on the right is the Bay of Bengal, and in the middle you can see on the left is the Western Ghats. Appo littoral zone. Adukaprom anything, the flood plains, riverine areas, they're called lowland, riverine lowlands, that was the landscape. Scrub and grasslands, இது வந்து forest அப்படிம்பாங்க. I would say scrub and rolling grasslands, that was one landscape. அதுக்கப்புறம் mountain and foothills, மலையும் மலை சார்ந்த இடமும். இது கூடாத நானிலம் தான் எப்பயுமே 4 landscapes தான். But there is a 5th one which is a seasonal one, what they call parched forest. அதாவது mountainous as well as scrub jungle forest dry seasonல, இப்ப பந்திப்பூர், முதுமலை இந்த மாதிரி இடங்கள் வந்து பீக் சம்மர்ல ஃபயர் வரும், அனிமல்ஸ் எல்லாம் மெலிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் தான். we don't have Tamil Nadu, we don't have deserts, but it is called parched forest. இதுக்கு வந்து பல பேர்கள் வச்ச, குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல், இதெல்லாம் வந்து தாவரங்களின் பூக்களின் அடிப்படையிலான பெயர்கள். இதுல என்னன்னா அந்த ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்புக்கும் ஒவ்வொரு அனிமல் இருக்கும். மெயின் அனிமல், நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒன் ஸ்பீஷிஸ், plenty of flora and fauna, many other species. The primary species, distinctive species என்ன பொறுத்த வரைக்கும், குறிஞ்சிக்கு பொறுத்த வரைக்கும் புலி, யானை எல்லாம் வரும். பாலையில மெலிஞ்சு போன புலி, மெலிஞ்சு போன யானை, மெலிஞ்சு போன ட்ரை சீசன்ல இருக்கிற எனி அனிமல், பர்டிகுலர்லி பேர், கரடி அடிக்கடி வரும். கரடி, ஆந்தை, கழுகு, இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் மூவில வர ஒரு 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 டார்க், ஒரு ஹிடன் என்வாயன்மெண்ட் மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும் பாலையில. பாலையில தான் அடிக்கடி கரடி வரும். முல்லையை பொறுத்த வரைக்கும் பிளாக் பக்ஸ், முயல், இந்த மாதிரி மிருகங்கள். மருதத்துல பஃபலோ, ஆட்டர், ரிவரைன் ஆட்டர். நெய்தல்ல ஷார்க், crocodilians, crocodile, salt water crocodile, and the estuarine otters, Lutra perspicillata, riverine area Lutra, இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கு. ஆனா என்னுடைய ஃபோக்கஸ் டுடே இஸ் ஆன் த டைகர். இலக்கியங்கள்ல பாத்துட்டீங்கன்னா புலிய வந்து ஒரு ஹை பெடஸ்டல்ல வச்சிருக்காங்க தமிழர்கள். அதுக்கு வந்து அத வீரம், நட்புக்கு இலக்கணமாக, பேராண்மை, ப்ராவஸ், அதோட செருக்கு,
ஒரு பெருமை வாய்ந்த பெருமையுடன் கூடிய ஒரு விலங்காக புலியா காட்டியிருக்காங்க. ஒரு மானஸ்தனா காட்டியிருக்காங்க. காத்தல் ஒரு ப்ரொடெக்டராகவும் காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 6 குணங்களையாவது புலி மேல் புகுத்தி உள்ளார்கள் என்றே சொல்ல முடியும். ஏன்னா இது புலியிடம் கண்ட பண்புகள் என்பதை விட புலியினுள் திரிக்கப்பட்ட மனித நெறிகள். இது இங்கே மட்டும் இல்ல, சீன இலக்கியங்கள்லயும் சைனீஸ் டைகரின் சைனீஸ் லிட்ரேச்சர் கல்ச்சர்ங்கிற ஒரு விக்கிபீடியா பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா they have written this. Throughout Chinese history, the tiger has incited the sense of both awe and admiration. Its prowess, its ferocity, its beauty and the harmony of the opposites. அப்ப தமிழ் இலக்கியங்களும் இதே மாதிரிதான். இன்ஃபேக்ட் சீன சங்க இலக்கியம்னு சொல்லி ஒரு 4-5 நூல்கள் இருக்குது. அதுலதான் இந்த மாதிரி கருத்துக்கள் ஜாஸ்தி. அந்த பரம்பரை தொடர்ந்து இன்று வரைக்கும் இருக்கிறது சீனத்தில். இப்ப தமிழ மானமுடைய புலி அப்படின்னு தமிழர்கள் சொல்லிடுறாங்க. அதுக்கு என்ன ஆதாரணம்னா, உதாரணத்துக்கு இந்த பாடல் புறநானூறுல வரல பாடல். இது எலி இருக்குது பாருங்க. எலி தானியங்களை சேர்த்து வைக்கும். எப்படி யாரு மாதிரினா இந்த சொத்தான் சேர்த்து வச்சுட்டு யாருக்கும் கொடுக்காம வச்சிருக்கான் பாருங்க, அந்த மாதிரி பதுக்கி வச்சுக்குவான். So if you want to befriend anyone, you have to choose friends. You should not choose friends like a rat. ஏன்னா எதுக்கு கொடுக்க மாட்டான். அதனால அந்த மாதிரி ஆளுங்க நீ நட்புக்கு எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி. யார் மாதிரி எடுத்துக்கணும்? புலி மாதிரி இருக்காங்க. ஏன்னா புலி என்னன்னா தமிழ் இலக்கியங்கள்ல ஒரு it's a concept, it's an idea. There are realistic descriptions of ecology behavior, animal behavior and ecology in literature. There are mythical descriptions, but also poetic over exaggerations. இந்த 3 கேட்டகரி இருக்கு. ஆனா சங்க இலக்கியங்கள் ஒரு சிறப்பு என்னன்னா, realistic descriptions predominate. Mythical descriptions are very few. Poetic exaggeration அப்பப்ப வந்துட்டு போகும். இப்ப இந்த பாடல்ல கேழல் அப்படின்னா மேல இருக்கிற வேர்டு கேழல் அப்படின்னா பன்றி, களிறு என்ன யானை. அதாவது there is a belief that இடது பக்கம் விழுந்த பிரேய டைகர் சாப்பிடாது. ஒரு பன்றிய அடிச்சுட்டு இடது பக்கம் விழுந்தாங்க பண்ணிய சாப்பிடுறது இல்லையா, சாப்பிடாம நாளைக்கு போய் ஒரு யானையை அடிச்சு அதை வலது பக்கம் விழச் செய்து சாப்பிடும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு மானஸ்தன் புலி அப்படிங்கிறது இலக்கியங்கள்ல காணலாம். இது தமிழ்நாட்டுல பொதுவா நான் கவனிச்சிருக்கேன். பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் கேரளா. இந்த பீச்சங்கைங்கிறது ஒரு சின்ன பீச்சங்கைய தொடாத, பீச்சங்கையில அழுகாத, வலது கால வச்சு உள்ளவா. அதே மாதிரி எச்சில், இந்த எச்சில் பாட்டா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய விஷயம். எச்சில் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. நான் எல்லாம் சின்ன வயசுல படிக்கும்போது ஆனுவல் வெக்கேஷனுக்கு கேரளால போவோம். அங்க கஞ்சி குடிக்கிறது எப்படின்னா 10 மணிக்கு ஒரு கஞ்சி இருக்கும், ஒரு பெரிய குண்டால வச்சிருவாங்க. ஒவ்வொருத்தரும் கரண்டி போட்டு அந்த குண்டால சின்ன வயசுல சாப்பிடுவோம். எங்களுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும். அதான் எச்சிலாச்ச எப்படி தனித்தனியா கொடுக்க வேண்டிய, எல்லாம் ஒன்னா சேர்த்து சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இடது பக்கங்கிறதா ஒரு இட்ஸ் அ ஃபேக்டிங். வலது பக்கம் தான் வலது கால வச்சு வரணும் அப்படிங்கிறது. அது புலியிலே அதே மாதிரிதான். இடது பக்கம் விழுந்தா சாப்பிடாது அப்படிங்கிற அது ஒரு மானஸ்தன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தமிழ்நாட்டுல இருக்குது. அது இலக்கியங்கள்ல பல இலக்கியங்கள்ல பார்க்கலாம். 2வது நான் சொன்ன தமிழ் புலியும் மலையாள புலியும். இதுல இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி இருக்குது, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, ஒரு பழமொழி. ஆனா கேரளால இது கம்ப்ளீட்லி ஆப்போசிட். பசித்தால் புலி புல்லையும் தின்னும் அங்க இருக்கிற பழமொழி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் தமிழ்நாடு கேரளாவும் பிரிஞ்சது காரணமே தான் நினைக்கிறேன். ஒத்துக்கிட்டாங்க, அங்க கொடி எல்லாம் புல்லு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, அதனால பிரிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் மானஸ்தனை பார்த்துக்கிட்டோம். இப்போ வீரத்துக்கு அடையாளமா தமிழர்கள் எப்படி புலிய வரலாற்றுல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இது உதாரணத்தை பார்ப்போம். நிறைய இடங்கள்ல மன்னர்களை புலியுடன் ஒப்பிட்டு காட்டுகின்ற இப்ப இந்த பாடல் இதுவும் புறநானூறுல தான். அதாவது வயமான்ங்கிறது தான் தமிழ் அந்த புலியோட பேழ். இந்த பாடல்ல வயமான் ஹைலைட் பண்ணிருக்காங்க பாருங்க, வயமான் அப்படின்னு சொல்லி. இந்த புலி என்ன பண்ணும்,
இப்ப திஸ் இஸ் த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் மன்னர் வழுதி அப்படிங்கிறவரு அப்படியே சோம்பலை முறிச்சிட்டு புலி மாதிரி, சோம்பலை முறிக்கிறதுல புலி பூனை வகைகளை மிஞ்ச முடியாது. எந்த பூனையை பார்த்தீங்கன்னா சோம்பலை முறிச்சிட்டு நெளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வரும். இந்த குகையில் இருக்க பசி எடுத்த புலி வேட்டைக்காக வெளியே வந்து சோம்பலை முறிச்சிட்டு போற மாதிரி நீயும் வெளியே கிளம்பிட்ட குதிரையில. யார? வடபுல மன்னர் வாட, அவங்கள பயமுறுத்துக்கு, அவங்களுக்கு வடபாட டு கில் தி கிங்ஸ் ஆஃப் த நார்த். வழுதி has left his place just like the tiger that leaves a den in search of its prey அப்படிங்கறத இதோட வீரத்துக்கு அடையாளமா புலியோட ஒப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இலக்கியங்களை தெரியும், அக இலக்கியங்கள், புறம். புறம்ங்கிறது வந்து இஸ் ஆன் வார். அகத்தின இலக்கியங்கள் எல்லாம் இட்ஸ் ஆன் லவ். இதுல போர்ல இருந்து ஓடி போறது வந்து ஒரு இழிவா நினைக்கிறாங்க எல்லா கலாச்சாரங்களும். அப்படின்னா தமிழ்நாட்டுல பொதுவா தமிழ் இலக்கிய வரலாற்றில் இந்த மாதிரி போர்ல இருந்து பேடிகள் அது ஓடி போறது வந்து ஒரு இழிவான காரியம். அப்போ ஒரு போர் நடந்துட்டு இருக்குது, வீட்டுல அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பையன் வருவான் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அவனோட அந்த அம்மாவோட பையன் போர்ல இருந்து ஓடி போயிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி. பையனை காணாம், பார்க்க முடியல. அதனால அவர் 2 பேர் வந்து இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு தூண்ல தங்கி சாஞ்சிக்கிட்டு, சிற்றில் நற்றூன் பற்றி, சின்ன ஒரு தூணை தூண்ல சாஞ்சிக்கிட்டு, நீன் மகன் யாண்டு உள்ளனோ அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க எங்க உங்க பையன் அப்படின்னு கேக்குறீங்க. என் மகன் யாண்டு உள்ளேன் ஆயினும் அறியேன், எனக்கு தெரியல எங்க இருக்கான் அவன். ஒரு காலத்துல என்னோட வயத்துல ஒரு புலிக்குட்டிய கர்ப்பமா வச்ச அந்த புலிக்குட்டி அநேகமா போர் முனையில் இருப்பான் அப்படின்னு சொல்றான் அந்த அம்மா. இந்த ஆளுங்க இப்படி சந்தேகமா கேட்கவும், she goes to the battlefield. நானு இப்படி ஒரு கோழைக்காக நான் வந்து என்னோட தாய்ப்பாலை கொடுத்தேனா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது she is able to see, she was happy to see his son dead in the battlefield. அந்த மாதிரி வீரத்துக்கு அடையாளமா புலியக்குட்டிய பிரசவிச்சன் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபேமஸ் பாடல் வீரனுக்கும் புலியும் கம்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதனாலதான் இலக்கியத்துல வருது, புறநானூறுல இதுவும், ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தை கடனே. My responsibility is to conceive him and nourish him and ensure that I deliver a baby, but to make him a சான்றோர் is a father's responsibility அப்படிங்கறதுதான் இந்த போயத்தோட கருத்து. இந்த சான்றோங்கிற சொல் அந்த காலத்துல சங்க காலங்கள்ல பெரும்பாலான இடங்களில் வீரன் என்ற பொருளில் வருகிறது. To make him a warrior is a responsibility of the father. திருக்குறள்ல ஒரு குறள் வருது, ஈன்ற பொழுதின் பிழைத்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு. இந்த சான்றோன்ங்கிறது அந்த இடத்துல வந்து சான்றாண்மைங்கிற ஒரு அதிகாரமே இருக்கிறதுனால, சான்றாண்மைங்கிறது எக்ஸலன்ஸ், நாட் நெசசர்லி இன் பேட்டில் ஃபீல்ட், ஜெனரலி எனி ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் இஸ் கால்ட் சான்றாண்மை. அந்த எக்ஸலன்ட் பர்சனுக்கு பேர் வந்து சான்றோன் அப்படின்னு தான் பொதுவா பொருள் கண்டிருக்காங்க. ஆனா இந்த சங்க இலக்கியங்கள்ல வர்ற கதையை எல்லாம் பார்க்கும்போது we are tended to believe நமக்கு எப்படி இதுவும் இருக்கலாம். ஈன்ற பொழுதின் பெருதுவக்கம்ங்கிறது வந்து அந்த அம்மா போய் பார்த்த உடனே ஆஹா இவன் பெரிய வீரன் என்று சான்றோர் என்று கேட்டத உடனே she'll be more happier than the time when she was happy at the time of delivery அப்படிங்கறதான் இதோட கருத்து. இது சான்றோன்கிற சொல்ல நீங்க வந்து எக்ஸலன்ஸ், ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ்னு எடுத்துக்கலாம், வீரன் என்ற பொருளும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீரத்தை பத்தி பேசியாச்சு. இன்னொன்னு, அதே வீரம் வந்து புலியை வென்றவன் என்ற ஒரு கருத்தும் தமிழ் இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல வருது. புலியை தாக்கியது, someone who prevailed over a tiger, bravery of killing tigers. இடது பக்கம் காத்திருக்கிற வந்து ஸ்ரீலங்கா இலக்கியங்கள்ல வர ஒரு பர்டிகுலர் கேரக்டர், அதாவது ஊசாங் அப்படின்னு சொல்லி 13ஆம் நூற்றாண்டுல வந்து ஒரு நாவல்
வாட்டர் மார்ஜின், அது இங்கிலீஷ் பேர். இது வந்து அந்த நூலோட வாட்டர் மார்ஜின். அதுல வந்து இந்த ஊசாங் என்ன பண்ணுவான்னா, ஒரு புலிய கொன்னுறான் இந்த எண்ட். அது ஒரு வீரத்துக்கு அடையாளம். இது எது மாதிரினா, மெசபொட்டேமியன் ரீஜன்ல கில்கமேஷ் ஸ்டோரி ஒன்று இருக்கு. அங்க சிங்கம், இந்த கில்கமேஷ் பல விலங்குகளை வந்து அடக்கிடுறான். கடைசியில ஒரு சிங்கத்தை வந்து கழுத்தை நெரிச்சு கொன்னுறான். அந்த வீரத்துக்கு அடையாளமா காட்டுறாங்க. That happens in all cultures. The largest predator கண்ட்ரோல்ல கொண்டு வருது. இந்த ஊசாங் ஸ்டோரி வந்து so famous that ஜப்பான்ல கூட அதோட சிலை இருக்குது. வலது பக்கம் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல கூட அந்த சிலை இருக்குது. தமிழகத்திலும் பல இடங்களில் புலியை கொல்லுவதான இந்த மாதிரி சிலைகள், நடுக்கல்கள் காணப்படுகின்றன. அதாவது ஹீரோ ஸ்டோன்ஸ். You will see it in many places. நாமக்கல், திண்டுக்கல், 2 எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இது இன்ட்ரெஸ்டிங்லி சிந்துவெளி நாகரிகத்திலையும் புலிய 2 பக்கம் அடக்குற மாதிரி ஒரு சீல் கிடைச்சிருக்கு பல இடங்கள்ல. இத வந்து மறைந்து போன சிந்துவெளி ஆய்வாளர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் புறநானூறுல வர்ற புலிக்கடிமால்னு ஒரு சொல் இருக்கு. புலிக்கடிமால்னா ஹீரோ ஹூ ஸ்லேட் த டைகர் என்ற கருத்திற்கு இந்த சிந்துவெளியில இருக்க சீல் பொருத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு, பப்ளிஷ் பண்ணிருக்காரு. இப்போ யார் இந்த புலிக்கடிமால்? இந்த புலிக்கடிமால் எதனால இவருக்கு வந்து புலிக்கடிமால்னு இந்த மன்னருக்கு பேர் வந்தது அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரால நடந்த கதை நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. Leopard kills an Indian Buddhist monk meditating in a forest. It's a real incident. அவர் மெடிடேஷன்ல இருக்கும்போது ஒரு லெப்பர்ட் வந்து அடிச்சிருச்சு. போயும் லெப்பர்டு. I don't know why it is not a tiger, but a leopard did the job. Unfortunate incident. இந்த புலிக்கடிமாலும் இது மாதிரிதான். அந்த மாதிரி லெப்பர்ட், the king was given the name because he had killed a tiger to save an ascetic. வடவாள் முனிவன், வடக்கில் இருந்த ஒரு முனிவன் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது புலி தாக்கியதால் அவனை காப்பாற்றினார். அதனால இவருக்கு வந்து புலிக்கடிமால் என்ற பெயர் வந்தது அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்லேயர்ஸ் அப்படிங்கும் போது டைகரை துரத்துற நம்ம இந்த ஃபேமஸ் தமிழ் வரலாற்றுல வந்து கலாச்சாரத்துல வந்து முரத்தை கொண்டு புலியை விரட்டிய பெண்மணி அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இது வந்து ஒரு பழமொழியே இருக்குது. எடுப்பார் மழுவை, தடுப்பார் புலியை, கொடுப்பார் அருமை அப்படின்னு சொல்லி. That is, they won't mind touching even molten iron. They would even block an approaching tiger, but rare to see those who actually give. அது benevolence, that those who show benevolence அப்படிங்கிறது இதோட இந்த பழமொழியின் கருத்து. இலக்கியங்கள்ல, சங்க இலக்கியங்கள் எங்கேயுமே இதை பத்தி நான் பார்த்ததே கிடையாது. To this day, I have not come across a single reference to this particular incident in literature. நிறைய பேர் வந்து இந்த கலித்தொகை பாடல குறிப்பிட்டு காட்டுறாங்க. முரம் செவி மறைப்பு பாய்வு, முரண் செய்த புலி செற்று அப்படிங்கிறது. ஆனா முரம் செவி அப்படிங்கிறது வந்து முரம் போல உடைய செவியுடைய யானை என்றுதான் பொருள். இது முரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால இலக்கியங்கள்ல இல்ல, இந்த செய்தி இலக்கியங்கள்ல. ஆனா இலக்கியங்கள்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. There are many things that are carried over in folklore. அந்த folkloreல வர்றதுக்கு நிறைய, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப மேல 2 கட்டுரைகளை காட்டிருக்கேன். டைகரின் சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு வேசக் எழுதின அந்த ஒரு கட்டுரை, சைனீஸ். இது 2மே இப்படி எழுதுறதுக்கு ஆதாரங்கள் உள்ளன. ஏன்னா இலக்கியங்களில் பல ஆதாரங்கள் தமிழிலும் சீன மொழியிலும் உள்ளன. இதை பத்தி இந்த மாதிரி கட்டுரைகள் எழுத வருது. ஆனா அப்படி இலக்கிய ஆதாரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இந்த 2 கட்டுரைகளை பாத்துங்க. மிஷ்மிஸ் இன் அருணாச்சல் பத்தி, அங்க வந்து டைகருக்கு, புலிக்கு நல்ல ஒரு மரியாதை. டைகர்ஸ் ஆர் அவர் பிரதர்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் நேச்சர் ரிலேஷன்ஸ் இன் மிஷ்மி ஹில்ஸ், நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படிங்கிற அம்பிகா அவர்கள் எழுதிய இந்த கட்டுரை இது. அம்பிகா அவர்கள் இந்த சொற்பொழிவை கேட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்து அருணாச்சல் ரிட்டன் லிட்ரேச்சர் கிடையாது. சேம் திங் இந்தோனேஷியன்ல. They don't have a great literary history of antiquity. அங்கேயும் கான்டெம்பரரி லிட்ரேச்சரை வச்சு
புலிக்கான மகத்துவத்தை பத்தி கட்டுரை எழுதியிருக்காங்க. அதனால வந்து ஃபோக்லோர்ல இருந்தாவே போதும், இலக்கியத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வரைக்கும் வீரத்தை பத்தி பேசணும். இனி புலியை எப்படி ஒரு புறங்காக்கும் புலியாக, அதாவது ஒரு கார்டியனாக, ஒரு ப்ரொடெக்டராக இலக்கியங்களில் தமிழர்கள் கண்டுள்ளார் என்பதை பார்ப்போம். புலி எப்படி தன்னோட குட்டிய பாதுகாக்குதோ, ப்ரொடெக்ட் பண்ணுதோ, அது மாதிரி குருளை போல, குருளை அப்படின்னா குட்டி, நாட் நெசசரிலி புலிக்குட்டி, எனி யங் ஒன் இஸ் கால்ட் குருளை. புலி புறங்காக்கும் குரலை போற மெலிவுயில் செங்கோல் நீ புறங்காப்ப. மன்னா, உன்னுடைய செங்கோல் புலி எப்படி குட்டிய காக்குதோ அது மாதிரி நீ வந்து நாட்டை காப்பாய் அப்படின்னு சொல்லி புலிய வந்து உவமையா உபயோகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழர் வாழ்வில் சங்க காலத்துல வந்து வெருளி, அதாவது ஸ்கேர்க்ரோவா புலிய வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா புலிய ஒரு ஸ்டஃப்ட் புலிய கொண்டு வயக்காட்டுல வச்சிருவாங்க. டு டிஸ்கரேஜ், டு டிட்டர் கிராப் ரைடிங் அனிமல்ஸ். யானை, மற்ற அங்குலேட்ஸ் வந்து தாவரங்களை, பயிரிடப்பட்ட பயிர்களை மேயக்கூடாதுங்கிறதுனால புலிய வந்து ஸ்டஃப்ட் புலிய வச்சிடுறாங்க. அப்படி ஒரு பெண் புலிய வச்ச ஸ்டஃப்ட் ஸ்பெசிமென் வைக்கும் போது ஒரு இது வந்து போயட்டிக் எக்ஸாஜரேஷன். ஒரு ஆண் புலி, அதாவது இவங்க ஸ்டஃப்ட் ஹவு தே மேட் தட், அந்த பொம்மை அப்படிங்கிறதுக்கு தே ஹவ் யூஸ்ட் அந்த கண்ணு, புலியோட கண்ணுக்கு வந்து கழிச்சிக்காய் அதை வந்து யூஸ் பண்ணி கண்ணை வச்சு நைட்டு வச்சிருக்காங்க தாவரங்களை காப்பாற்ற. அப்போ பை மிஸ்டேக் ஒரு ஆண் புலி வந்து இது ஒரு பெண் புலின்னு வந்து மேட் பண்ணிருச்சுன்னு சொல்லி ஒரு poetic exaggeration. So this is an evidence to show that they used the tiger, stuffed tiger as a scarecrow, but the information that male tiger வந்து மேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்றது வந்து is a poetic exaggeration. இது ஒண்ணு. இப்போ வந்து புலி இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கும் போது தமிழ் இலக்கியங்கள்ல நிறைய இடங்கள்ல புலிக்கு பற்பல பெயர்கள் இருக்க வேண்டும். பல பெயர்கள் உள்ளன புலிக்கு. அதுல நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம், இடதுபுறம் விழுந்த புலியை இரையை உண்ணாது, பசித்தாலும் புல் தின்னாது, புலி ஒரு மானஸ்தன், பாதுகாவலன், நட்புக்கு இலக்கணம். இதனுடைய பிரதிபலிப்பு புலிக்கு தமிழர்கள் தந்திருக்கும் பெயர்களில் காணலாம். உழுவை அப்படின்னா அந்த உழுவைங்கிற பேருக்கு கிராண்டியர் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. ஊகம் புலியோட இன்னொரு பெயர், விஸ்டம், டிசர்ன்மெண்ட். வல்லியம், ஸ்ட்ராங், மைட்டி. வரிவயம் அப்படின்னா மைட்டி ஸ்ட்ரைப். வெல்லுமா, அனிமல் மானா அனிமல், வெல்லும், வெல்லுமா அப்படின்னா டைகர், அனிமல் விக்டோரியஸ். இந்த மாதிரி பல பெயர்கள் புலிக்கு வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. இப்ப இந்த வரியை வச்சே நிறைய பேர் வச்சிருக்காங்க. அதாவது அசாமிய மொழியில the local real endemic word for the tiger in Assamese is Dekia Patia. இந்த பாக்ங்கிறத வேலாம் வடமொழி தாக்கம் பாக்னு சொல்லுவாங்க. இப்போ actual word is Dekia Patia, which means fern leaf. fern leaf மாதிரி இருக்கிற ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிறதுனால டெக்கியா பத்தியானா டைகர் அசாமீஸ்ல. தமிழ்ல வால்வரி, ஏன்னா வால் மாதிரி இருக்குமா ஸ்ட்ரைப்ஸ், அதனால வால்வரி. இதான் என்னோட டைட்டில், என்னோட பிரசன்டேஷன் டைட்டில் தான் இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன், வால்வரி, பிகாஸ் த ஸ்ட்ரைப்ஸ் லுக் லைக் அ ஸ்வாட். இந்த வரி இது மட்டும் இல்ல, பல வரிகள்ல பேர் இருக்குது. வால்வரி, கொடுவரி, குயவரி, வயவரி, வரிவயம், வரிமா, பல்வரி. பல்வரி மெனி ஸ்ட்ரைப். ஒரு வரி இல்ல, பல வரிகள் இருக்கு. இதெல்லாம் இலக்கியங்கள்ல வருது. இதெல்லாம் ஒரு அடைமொழிகள். அடைமொழிகளாக தொடங்கி பிற்கால இலக்கியங்கள் அதுவே பேரா மாறிடுது. கொடுவரி வேங்கை அப்படின்னு வரும். அப்ப கொடுவரின்னு அடுத்த வாட்டி வரும்போது கொடுவரினாவே புலின்னு ஆயிடுது. இந்த மாதிரி தமிழ்ல 35க்கும் மேற்பட்ட சொற்கள் ஒண்ணு, தூய தமிழ் சொற்கள். வடமொழி சொற்கள்லாம் delete பண்ணி only more than 35 names. சான்ஸ்கிரிட்ல சர்ப்ரைசிங்லி இஸ் less than 25. யூசுவலா எந்த ஒரு அனிமல் பேரை எடுத்து பார்த்தாலும் வடமொழியில ஒரு 10% ஜாஸ்தி இருக்கும். இப்ப யானை எடுத்துக்கோமே, யானைக்கு வந்து தமிழ்ல என்னோட லிஸ்ட் பிரகாரம் 112 நேம்ஸ், வடமொழியில 145.
அப்போ ஒரு 10% 10 to 15% எப்பயுமே ஜாஸ்தி இருக்கும் வடமொழியில. ஆனா புலி இஸ் அன் எக்ஸெப்ஷன். அந்த அளவுக்கு புலி வந்து தமிழர் வாழ்வில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. இந்த புலிங்கிற வேர் சொல் என்ன? புலின்னு எந்த சொல்ல வந்தது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வி ஷுட் நோ இந்த புலி எதுல வந்தது. ஒண்ணு வந்து இந்த ஃபர்ன் லீஃப் மாதிரி இந்த புலியோட ஸ்ட்ரைப்ஸும் புல்லு மாதிரி இருக்கும். இந்த வேர் சொல் either it came from the word புல்லு கிராஸ் ஆர் புலால் அப்படின்னா மீட். புலி வந்து புலாலை உண்பதால் புலிக்கு புல்லு என்ற பெயர் வந்திருக்க வாய்ப்புள்ளது. நான் அந்த புலாங்கிற பேசிஸ் தான் has got more a bit more stronger than the pullu basis. So these are the two possibilities of the etymology of the word புலி. இப்ப இலக்கியங்கள்ல 3 சொற்கள் 35 பேர்கள் இருந்தாலும் டாமினன்ட்லி புலி தான் ஜாஸ்தி வருது. அதுக்கப்புறம் வேங்கை, அதுக்கப்புறம் உழுவை, அதுக்கப்புறம் வேங்கை. இந்த 3 சொற்கள் தான் இலக்கியங்கள்ல அதிகமா உபயோகப்படுத்துள்ளது. அதுல வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கும். அதனால ஒரு அடைமொழி சங்க இலக்கியத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நாட் ஓன்லி ஃபார் புலி, எந்த ஒரு விலங்குக்கும் எந்த ஒரு தாவரத்திற்கும் ஒரு அடைமொழி வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த மார்க்கிங்ஸ், இந்த கலர், இந்த பேட்டர்னை வச்சு இந்த மாதிரி பேர்கள் பொறிக்கிளர் உழுவை, பூப்பொறி உழுகை, ஆய்பொறி, பல்வரி இரும்போத்து. இரும்போத்துன்னா போத்துன்னா அப்படின்னா மேல் டைகர், எனி மேல் அனிமல் ஃபார் தட் மேட்டர். வால்வரி உழுவை, குரு புலி, இந்த மாதிரி பல பெயர்கள் that all refer to pretty beautiful markings or the color. கில்லர் டைகர், கோள்வல் வேங்கை, கொலை உழுவை, கோள் புலி, அடுப்புலி, இதெல்லாம் வந்து கில்லர் டைகர் என்று பொருள். ஃபியர்ஸ் ஃபைட்டிங் டைகர் என்று கருங்கண் உழுவை, பெருஞ்சின உழுவை, வெஞ்சின உழுவை, முரண் உழுவை, இதெல்லாம் வந்து ஃபியர்ஸ் ஃபைட்டிங் டைகர் என்ற பொருளில் வருகிறது. இது மட்டும் இல்ல, ஸ்ட்ராங் அண்ட் பிரேவ் டைகர் அப்படிங்கிறதுக்கு வயப்புலி, மதர்புலி, உருப்புலி, வல்புலி, மரப்புலி, இரும்புலி, இதெல்லாம் வந்து they all mean strong and brave tiger. All these words frequently occur as அடைமொழி throughout சங்கம் லிட்ரேச்சர். அதுக்கப்புறம் பொதுவான அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு நிறைய. விடர்புலி, கேவ் டைகர், பினவு புலி, ஃபீமேல் டைகர், துஞ்சு புலி, ஸ்லீப்பிங் டைகர், புலவு புலி, மீட் ஈட்டிங் டைகர், அலைசரி உழுவை, அதாவது அலைசரி அப்படின்னா சின்ன ஒரு கிரேவிஸ்ல இருக்கிற, இட்ஸ் நாட் கேவ், கிரேவிஸ்ல ரெஸ்ட் எடுக்கிற உழுவை, காயவாய் வேங்கை, பேழ்வாய் வாங்கை, பேசிக்கலி லார்ஜ் மவுத் டைகர். இந்த மாதிரி அடைமொழிகள்ல இலக்கியங்கள்ல காணலாம். இதெல்லாம் வந்து புலிக்கான முக்கியத்துவத்தை காண்பிக்கிறது. இப்ப இது சொற்களை வச்சு முடிஞ்சது. ரெண்டாவது, இன்ஃபர்மேஷன் ஆன் டைகர் ஈகாலஜி அண்ட் பிஹேவியர். இது வந்து இலக்கியங்கள்ல நிறைய இடங்கள்ல தத்ரூபமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது there are descriptions about prey species, cattle lifting, man-eaters, stalking, pouncing, killing, dragging the kill, revisiting the kill, and litter, birth, all kinds of information you have. I am not talking about that. I will give you 1 or 2 references. ஒரு புலிக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு மாட்டையோ ஒரு கௌரையோ ஒரு அனிமலையோ பெரிய லார்ஜ் அனிமலை கொண்டுச்சுன்னா அதை ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் வச்சுட்டு மறுபடியும் வந்து சாப்பிட்டுட்டு போவோம், ஒழிச்சு வச்சுட்டு. இந்த புலவு புலி துறந்த கடுமுடை, அதாவது ஃபவுல் ஸ்மெல்லிங் ஃபிளஷ் அப்படிங்கிறது நாத்தடிக்கும். ஆக்சுவலா ஸ்ட்ரைகர்ஸ் ஹேவ் a very strong tendency to come back to its kill. இப்ப நான் புலியை பிடிக்கணும்னா யூஸ்வலா the best bait is partly eat and kill. அந்த கில்லுக்கு மேல இருக்கிற அட்ராக்ஷன், அது ஒன்ன கொண்டுடுச்சுன்னா அதை சாப்பிடறதுக்கு மறுபடி வரும். அதை வச்சுட்டு அங்க போய் நீ வெயிட் பண்ணா போதும், புலியை பிடிக்கிறதுக்கோ புலியை வேட்டையாடுறதுக்கோ இல்ல டிராங்குலைஸ் பண்றதுக்கோ பெஸ்ட் பெயிட். புலி எப்பயுமே கொல்றது வந்து நமக்கு வேண்டிய இடத்துல கொல்றது கிடையாது. இப்ப இன்னைக்கு எங்க வீட்டுல இந்த ஒரு பூனை வந்து ஒரு புறாவை பிடிச்சிருச்சு. புறாவை பிடிச்சிட்டு பூனைக்கு இருக்கிற குணம் என்னன்னா, பிடிச்ச உடனே வீட்டுக்கு வரும் கொண்டு வரதுக்கு. ஏன்னா நிம்மதியா உட்காந்து சாப்பிடுறதுக்கு அதான் பெஸ்ட் பிளேஸ். அப்போ கொல்றது இடம் இருக்கலாம், ஆனா இழுத்து சிறுத்தை எல்லாம் கொண்டுச்சுன்னா மரத்து மேல கொண்டு போயிடும். ஏன்னா தட் இஸ் சேஃப் பிளேஸ், நிம்மதியா சாப்பிடணும் இல்லைங்களா. சம்பாதிக்கிறது எங்க வேணா போடலாம், சாப்பிடுறது வீட்டுல சாப்பிடணும். அது மாதிரி யூ கேன் சீ பாருங்க, கேழல், அதாவது பன்னியை வேட்டையாடி
drags its flesh carcass அப்படிங்கிறது. ரெண்டாவது கான்ஃபிளிக்ட் வித் ஹியூமன்ஸ் பல இடங்கள்ல வந்திருக்குது. இது ஒரு முக்கியமான இடம் தான். அந்த காலத்திலேயே வந்து ஸ்னேர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பன்னிக்கு வச்ச ஸ்னேர்ல ஒரு புலி மாட்டுச்சு அப்படிங்கிறது தான் இந்த இன்ஃபர்மேஷன் தட் திஸ் பர்டிகுலர் போயம் ஃப்ரம் நற்றினை கன்வேஸ். ரெண்டாவது there were man eating tigers. ஆனா அந்த man eating tigers பத்தி மனுஷனை கொண்டதுங்கிறத பத்தி வந்து இந்த பாலை திணையில இந்த டேஞ்சரஸ் பாத்வேஸ், அதாவது அந்த மாதிரி நைட்ல போகும்போது, அதாவது ஹீரோ when he goes in search of a job or when the hero and heroine elope to another place, கல்யாணம் பண்றதுக்காக ரெண்டு பேரும் ஓடி போறாங்க வீட்டை விட்டு, உடன்போக்குன்னு சொல்லுவாங்க. வழியில புலி எப்படி ஒதுங்கி நின்று மறைஞ்சு நின்று ஆள்களை தாக்குறதுக்காக இருக்குங்கிறத ஒரு இட்ஸ் அ poetic exaggeration that they have added to give the reader the impression that their hero and the heroine, they are passing through a very dangerous stretch of forest. பாலைத்தனத்துல வரும் இந்த மாதிரி கருத்துக்கள். ரெண்டாவது சங்க இலக்கியங்கள் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நாட் ஓன்லி டைகர், பல அனிமல்ஸோட சவுண்ட்ஸ வந்து ஒரு இயற்கையான வாழ்க்கையில நடக்கிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தோட ஒப்பிடுறாங்க. போன என்னோட கரடிகள் பேர் இன் இந்தியன் கல்ச்சர் அந்த ஒரு பிரசன்டேஷன்ல ஐ மென்ஷன்ட், அதாவது ஹவு தி ஸ்லாத் பேர்ஸ் ஹேபிட் ஆஃப் சக்கிங். ஸ்லாத் பேர் வந்து ஒரு பெக்யூலர் அனிமல், அது வந்து உறிஞ்சி சாப்பிடுறது, ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி. இப்ப இருந்தா யாராவது வேக்யூம் கிளீனரோட ஒப்பிடுவாங்க. அப்போ வந்து அந்த அயர்ன் ஸ்மித்தோட பெல்லோட சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு நான் போன வாட்டி காமிச்சிருந்தேன். இதுல வந்து புலியை பொறுத்த வரைக்கும் இந்த தயிர் கடையை வச்சு கம்பேர் பண்றாங்க. ஐ திங்க் யூ ஆர் ஏபிள் டு ஹியர் தி ஆடியோ. இந்த புலி வந்து உருமுறது வந்து தயிர் கடையிறதுக்கு இணையா காண்பிட்டு கடையலங்கர. இதுல ஃபர்ஸ்ட் பாடல்ல மகனானூர்ல வர பாடல்ல வந்து தயிர் வரல, சீவக சிந்தாமணி வரல, அடுத்த பாடல்ல கடை தயிர் குரல வேங்கை. இப்ப தயிரோட சவுண்ட் இதே மாதிரி சின்ன கயிறு யூஸ் பண்றாங்க. ஒரு பெரிய கயிறு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி, இந்த லென்த் ஜாஸ்தி ஆகும். ஸோ அமேசிங் திங்ஸ் தே ஹேவ் நோட்டிஸ்ட். நாட் ஓன்லி தட், அப்புறம் கெக்கோவோட சவுண்ட வந்து பீங் கம்பேர்ட் டு தி நைஃப், இந்த கொற்ற எல்லாம் அந்த நைஃப் வந்து ஷார்பன் பண்றது, அது எந்த கெக்கோன்னு தெரியல, பட் தேர் ஆல் தத்ரூபமான விளக்கங்கள் சங்க இலக்கியங்களை காணலாம். இது புலி. ரெண்டாவது, புலிக்குன்னே ஒரு மரம் இருக்கு தமிழ்ல. இப்போ இந்த போன பிரசன்டேஷன்ல ஃபானல் அண்ட் ஃப்ளோரல் கம்பேரிசன் பத்தி பேசினேன். ரொம்ப அருமையா இந்த ஃபாரின் புன்னையோட பூவோட மொட்டை வந்து கெக்கோவோட எக்ஸோட முட்டையோட பல்லியின் முட்டையோட கம்பேர் பண்றாங்க. மொட்டும் பல்லி முட்டையும். அதே மாதிரி பார்ட்லி பர்ஸ்ட் இலவம் பஞ்சோட காய வந்து ஸ்குரில் மேல ஸ்ட்ரைப்ஸோட கம்பேர் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணும்போது புலியை விட்டுருவாங்கன்னா, புலியோட ஃபுட் பிரிண்ட அந்த immature, what I have shown is unfortunately a mature one. Immature, இந்த வாழைக்காய் சீப்புக்கு அந்த ஃபுட் பிரிண்ட கம்பேர் பண்றாங்க. அப்போ புலியை பொறுத்த வரைக்கும் இது இல்ல, மெயினா என்ன, ஒரு வேங்கைன்னு ஒரு மரம் இருக்குது, அதாவது Pterocarpus marsupium. அதோட பேட்டர்ன், Tamils desperately looked for a tree that will roughly look similar to the tiger pattern. It's a poetic exaggeration to some extent. ஒரு ஆரஞ்சு கலர்ல நடுவுல கருப்பா இருக்கிறத உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டு they said, this is a famous statement from நற்றினை, வேங்கையும் புலி ஈன்றன அப்படின்னா, வேங்கை மரம் that is marsupium to yielded the tiger அப்படின்னா பூத்துருச்சு. புலி ஈன்றன அப்படின்னா வேங்கையும் புலி ஈன்றனா வேங்கை மரம் பூத்துருச்சு, புலி மாதிரி கொண்ட பேட்டர்ன்ஸ் கொண்ட பூக்களை தந்தது அப்படிங்கிறது அதோட பொருள். இந்த வேங்கையும் புலியுங்கிறது, வேங்கைங்கிறது புலியும் as well as பூவும். இதை எப்படி பாடல்கள்ல டிஸ்டிங்விஷ் பண்றது, இது புலியா இல்ல செடியா மரமா அப்படிங்கிறதுக்கு முதல்ல இந்த அடைமொழிகள்ல கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. கருங்கால் வேங்கை, கருப்பு ட்ரங்க் இருக்கிற வேங்கை. புலி பொறி வேங்கை, அது புலி ஸ்பாட்டட் இருக்கிற வேங்கை அப்படின்னா அது மரம். இனர் வேங்கை, கிளஸ்டர்,
கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ், இன்னர் வேங்கை. இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸும் அந்த போயம் வர்ற கான்டெக்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வேங்கைங்கிறது இந்த இடத்துல தாவரத்தை குறிக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி புலி இந்த வேங்கை யூஸ் பண்ணும்போது வல் வேங்கை, களிறு வேங்கை, இந்த யானையோட சண்டை போடுதுங்கிற இடத்துல வேங்கைங்கிறது அது வந்து புலி. இட் கேனாட் பி அ ட்ரீ. கொடுவரி வேங்கை. அப்ப இந்த அடைமொழியை வச்சு நம்ம வந்து போயம்ல பாடல்களை டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். இது தமிழர்கள் வாழ்வில் டெய்லி லைஃப்ல இந்த வேங்கை இப்போ வந்து ஒரு பெரிய அம்சமா இருக்கு. அதாவது எப்படின்னா, இவங்க காட்டுக்கு போறாங்க டு கலெக்ட் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். அந்த காட்டுக்கு போகும்போது ஆளுங்க ஓடி வர்றாங்க, புலி புலி புலின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஓடுறாங்க. அவங்க புலிய பார்க்கல, வேங்கை மரத்தோட பூக்கள் பாறை மேல கொட்டி கிடந்துதான். அதை பார்த்த உடனே அங்க புலின்னு சொல்லி தவறா நினைத்து கொண்டு திரும்பி வந்தனர் அப்படிங்கிற பாடல்கள் இலக்கியங்கள்ல பார்க்கலாம். இந்த ஆளுங்க மட்டும் இல்ல, பல பாடல்கள்ல குரங்கு வேங்கை மரத்தோட பூவை கண்டு பயந்து ஓடுது புலின்னு சொல்லி, மாடு ஓடுது, யானை ஓடுது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல பாக்குறோம். இட்ஸ் அ போயட்டிக் எக்ஸாஜரேஷன். It's a typical phenomenon that you will not see in any literature, only in Sangam literature. இது இன்னும் ஒரு லெவல் கொண்டு போயிட்டாங்க இத. அதாவது புலியோட இருக்கிற உடம்புல இருக்கிற இது வந்து பூ மாதிரி தெரியுது. இந்த போயம்ல ரொம்ப அருமையான ஒரு ஓவர் எக்ஸாஜரேஷன், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஓவர் எக்ஸாஜரேஷன். Let me read it in English. A proud bee flits back and forth between the tusker with flowing must and the victorious tiger with pretty stripes, thinking the tiger is a வேங்கை tree branch full of flowers. அதாவது வேங்கை மரம் நினைச்சிட்டு தவறுதலா தேனி வந்து புலிக்கு பின்னால அலையுதான். அது தமிழ் இட் இஸ் கன்ஃபியூஸ்ட் whether to go towards the must. அதாவது இன்னொரு விஷயம், the must liquid contains a chemical called frontalin. It attracts insects including bees. இது வந்து இலக்கியங்கள்ல பரார்த்த தங்க இலக்கியங்கள்லயும் வடமொழி இலக்கியங்களும் பல இடத்துல வருது. இட்ஸ் அ சயின்டிபிக் ஃபேக்ட் that they get attracted. So the bees are confused. நான் யானைக்கு பக்கம் போறதா இல்ல புலிக்கு பின்னால போறதா அப்படின்னு சொல்லி, அது மாதிரி ஒரு போயட்டிக் எக்ஸாஜரேஷன் இந்த பர்டிகுலர் போயம் வேங்கையும் பூவும். இப்ப வேங்கை புலிக்கான மரத்தை பத்தி பேசியாச்சு. இப்ப அடுத்தது வந்து தினசரி வாழ்வில் புலி, தமிழர் வாழ்வில் கலாச்சாரத்துல என்ன புலி எந்த மாதிரி அம்சத்தை வாய்ச்சிருக்குங்கிறதுக்கு புலியோட நகங்கள் நம்பர் 1. புலிக்கு பேர்ல புலி நகை கொன்றை அப்படின்னு ஒரு மரம் இருக்கு, கேசியா சஃபோரா. அதோட ஸ்டேமன்ஸ் அப்படி வளைஞ்சு புலி மாதிரியே இருக்கும். இது ஃப்ளோரா ஃபோனல் கம்பேரிசன், அமேசிங் கம்பேரிசன் தட் தமிழ்ஸ் ஹவ் மேட். ஆனா அதே புலி நகம் பிளட் ஸ்டெயினோட இருந்ததுன்னா கல்யாண முருங்கைக்கு தாவிடுறாங்க. கல்யாண முருங்கை இருத்தினா இந்த ஸ்டிக்டோட அந்த பெட்டல்ஸ் இப்படி இருக்கும். அதனால blood stained claws of the tiger is compared to the கல்யாண முருங்கை பட். கல்யாண முறுக்கு மரத்தோட ஃப்ளவர்ஸோட கம்பேர் பண்றாங்க. blood stained tiger claws. புலிப்பல் தாலி. தாலி அப்படின்னா நம்ம இப்போ வந்து தாலி அப்படிங்கும் போது கல்யாணத்துக்கு போற தாலிங்கிற பொருள் இருக்குது. அந்த காலத்துல தாலி அப்படின்னா மாலைன்னு வரும். புலியோட பல்லால கொண்ட மாலைகளை அந்த காலத்துல ஆண்கள் அணிந்துள்ளனர். புலிப்பல் தாலி புதல்வர் புள்ளி. இது பாருங்க பாடல் புறம் ஒண்ணு குறுந்தொகையில, புலிப்பல் தாலி புன்தலை சிறார். புலியோட பல்ல வந்து அந்த காலத்துல ஆர்னமெண்ட்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க. 2வது பல்லாயிடுச்சு, வாட் அபவுட் தோல்? புலித்தோலால் செய்த உரையும் புலித்தோல் கவசமும் இருந்ததாக சங்க இலக்கியங்கள்ல போகலாம். 1810 புறநானூறுல புலித்தோல் கவசம், புலித்தோலான ஷீட், இது ரெண்டுமே உரை, கத்தியின் உரை, வாளின் உரை, இது ரெண்டும் இலக்கியங்கள்ல சங்க இலக்கியங்கள் காணலாம். அது மட்டும் இல்ல, தினசரி வாழ்வில் வந்து நம்ம சொல்லுவாங்க, குழந்தை வீட்டுல சாப்பாடு சாப்பிடலன்னா பேய் வருது பேய் வருது, பிசாசு வருது பிசாசு வருது அப்படிங்கிற மாதிரி புலிய சொல்லி பயமுறுத்தி குழந்தைங்களை சாப்பிட வச்சாங்க. அழுகுற குழந்தைய நிப்பாட்டுறதுக்காக வந்து புலி வருது புலி வருதுன்னு கதை சொல்லி
பயமுறுத்தினாங்க, நிப்பாட்ட ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி இலக்கியங்கள்ல பார்க்கலாம். இப்ப இது வாழ்வியல்ல இன்னொரு முக்கியமான விஷயம், டைகர் ஒரு கல்ச்சுரலி இஸ் a South Indian phenomenon, not necessarily only Tamil, not a North Indian phenomenon. It is not at all anything to do with North India அப்படிங்கறத ஒரு சில உதாரணங்கள் தர்றேன். தென்மொழி இலக்கியங்கள், குறிப்பாக தமிழ் இலக்கியங்கள்ல புலியோட பேர் வந்து frequently mentioned than the lion when compared to lion-உம் சிங்கமும் புலியும் தான் two big cats. இதுல பிக் கேட்ஸ்ல வந்து தமிழ் இலக்கியங்கள்ல வந்து தொன்று தொற்று இன்று வரை புலியோட எண்ணிக்கை frequency of mention is always greater than the lion. வடமொழி இலக்கியங்கள்ல அப்படி இல்லை. பிராகிருதமா இருந்தாலும் சரி, சமஸ்கிருதமா இருந்தாலும் சரி, பாலியா இருந்தாலும் சரி, வேற எந்த வடமொழி இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் ஆனாலும் சரி, அசாமீஸ், பெங்காலி, மராட்டி, in all Hindi, in all languages, you will find lion being more frequently mentioned than the tiger. There are exceptions. I'm not getting into that. அது Aryan lion and Dravidian tiger அப்படிங்கிற ஒரு டாக் ஃபியூச்சர்ல கொடுத்தா அதுல கொடுக்கலாம். இஸ் a very complicated subject. அப்போ தமிழ் இலக்கியங்களை மட்டும் எடுத்து பார்த்தேன்னா, I am looking at the frequency, proportion. சங்க இலக்கியங்கள்ல 14 தடவை புலி வந்துச்சுன்னா சிங்கம் ஒரு தடவை வரும். அதுக்கப்புறம் இந்த எத்திக்கல் பீரியட், அதாவது 14 கீழ்கிழக்கு நூல்கள்ல வந்து 3 தடவை குறைஞ்சிருச்சு பாருங்க, டிராமாட்டிக் டிக்ளைன். 3 தடவை புலி, 1 தடவை சிங்கம். டிவோஷனல் பீரியட், பக்தி காலத்துல வடமொழி இலக்கியங்களின் தாக்கத்தினால் பக்தி இலக்கியங்கள்ல 2 தடவை புலி, 1 தடவை சிங்கம். அதுக்கப்புறம் அந்த பக்தி இலக்கியம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஹேகியோ பிலோசாபிக்கல், அதாவது கம்பராமாயணம், பெரிய புராணம், இந்த மாதிரி புராணங்கள் வந்த காலத்துல வந்து இன்னும் குறைஞ்சிருச்சு பாருங்க. பட் இருந்தாலும் புலிதான் இன்னும் மேல. அதுக்கப்புறம் பல நீதி இலக்கியங்கள் வந்துச்சு, அப்ப கொஞ்சம் புலியோட ப்ரொபோர்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. But throughout the Tamil's history, you will find that the tiger finds frequent mention than the lion. புராணங்கள்ல ஒவ்வொரு கடவுள்களுக்கும் சாமிகளுக்கும் ஒவ்வொரு விலங்கு உண்டு. நம்ம பார்த்திருக்கோம், லக்ஷ்மிக்கு ஒரு விலங்கு, மாடு, காக்கா, எல்லா அனிமல்ஸும் விலங்குகளா இருக்குது. அதுல வந்து இப்ப சவுத் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்லி ஐயப்பனுக்கு வெஹிக்கிள், வாகனம் புலி. மகாதேஸ்வரர் MM ஹில்ஸ் சொல்லி கர்நாடகால, அவருக்கு வாகனம் புலி. கர்நாடகா அண்ட் கேரளா. வட இலக்கியங்கள்ல, வடமொழியில துர்காவுக்கு புலி வாகனம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது, பொதுவா போடுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி இட் இஸ் a recent development. துர்காவோட மெயின் வெஹிக்கிள் சிங்கம் தான். துர்கா சப்த சதி தேவி மகாத்மியாங்கிற ஒரு நூல்ல எடுத்து பாத்தீங்கன்னா அதுல கிளீனா போட்டிருக்கு, சிங்கம் தான் துர்காவோட வாகனம், புலி அல்ல. So here also you see that the tiger is a South Indian phenomenon, nothing to do with North India. I will give one more example. ஒரு தெருக்கூத்து இருக்கு, புலியாட்டம் சொல்லி. தமிழ்நாட்டுல அதுக்கு புலியாட்டம் பாங்க, கேரளாவில் அதுக்கு புலிக்களி அப்படிம்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டுல இப்போ வந்து புலியாட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இட்ஸ் நாட் வெரி பாப்புலர். இந்த புல் ஃபைட், அதாவது ஜல்லிக்கட்டு has taken over and புலியாட்டம் has taken a back seat. பட் கேரளால வெரி பாப்புலர். அதே மாதிரி துளு நாட்டுல அதுக்கு பேர் வந்து பிலி வேஷா, கர்நாடகத்துல ஹூலி வேஷா, வெரி பாப்புலர். ஆந்திரால அதுக்கு பேரு புலி வேஷம் சொல்லு. இந்த வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்ல, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல, பர்டிகுலர் ஃபெஸ்டிவல்ஸ்ல திஸ் இஸ் a very popular street dance, தெருக்கூத்து. இது இன்ட்ரெஸ்டிங்லி இந்த சவுத் இந்தியனோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் ஒரிசால, சதர்ன் பார்ட் ஆஃப் ஒரிசா டச்சிங் ஆந்திர பிரதேஷ், அங்க வந்து இதே மாதிரி டைகர் டான்ஸ் இருக்குது. பாகநாச்சா அதுக்கு பேரு. கோவால வாகவேசு, வாகவேசு. இது வந்து கம்ப்ளீட்லி ரிசல்ட் ஆஃப் சவுத் இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ். அதுக்கு மேல போயிட்டீங்கன்னா
இந்த டைகர் டான்ஸ் ஒரு கல்ச்சுரல் ஈவெண்டே கிடையாது, சுத்தமா கிடையாது, எங்கேயுமே கிடையாது. இட்ஸ் ஓன்லி சவுத் இந்தியன் பினாமினன். ஆனா நீங்க பார்க்கலாம், இந்த பங்களாதேஷ்காரங்க கிரிக்கெட் மேட்ச்ல எல்லாம் நடுவில் பெயிண்ட் இந்த மாதிரி புலி மாதிரி வேஷம் போட்டு ஜெயிச்சானா செலிப்ரேட் பண்றதுக்கு ஸ்பெக்டேட்டர்ஸ் வர்றதை பார்த்துக்கலாம். அவங்க வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நாகின் டான்ஸ், பாம்பாட்டம் ஆடுறதையும் பார்த்திருக்கோம். இது ரெண்டுமே நத்திங் டு டூ வித் லிட்டரரி ஆர் கல்ச்சுரல் ஹிஸ்டரி. இட்ஸ் அ ரீசன்ட் பினாமினன். பிரிட்டிஷ் எப்போ வந்து புலிய வந்து தேசிய விலங்கா பங்களாதேஷ்ல அறிவிச்சாங்களோ அப்பல இருந்து ஆரம்பிச்சதெல்லாம். தே ஹேவ் நத்திங் டு டூ வித் எனி ஹிஸ்டரி. அங்க வந்து சுந்தர்பன்ஸ்ல தான் புலிகள் இருக்கு, அதுக்கு ஃபியூச்சர் கிடையாது. மிஞ்சி பண்ணா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் குளோபல் வார்மிங்ல சீ லெவல் ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் சுந்தர்பன் ஏரியாலாம் கம்ப்ளீட்டா வில் பி சப்மர்ஜ்ட். டைகர் வில் பிகம் எக்ஸ்டிங்க்ட். That is a prediction in Bangladesh, as well as the mangrove parts of the Indian subcontinent, Indian mainland. இதுல என்ன வேடிக்கைன்னா, பங்களாதேஷோட ஸ்டேட் ஃப்ரூட், கண்ட்ரி ஃப்ரூட் வந்து பலாப்பழம். ஆனா தட் பலாப்பழம் வந்து இது ஆக்சுவலி இன்ட்ரோடியூஸ் ஸ்பீஷிஸ். ஆக்சுவலி இன்ட்ரோடியூஸ் நாட் நேட்டிவ் டு பங்களாதேஷ். பலாப்பழம் வந்து வெஸ்டர்ன் காட் எண்டெமிக். அது வந்து பலாப்பழத்தை இன்ட்ரோடியூஸ்ட், அவங்க வந்து நேஷனல் ஃப்ரூட்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் இந்த புலி டான்ஸும். They don't have a great antiquity. புலி டைகர் டான்ஸ் இஸ் a recent phenomenon in Bangladesh. இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ராயல் பெங்கால் டைகர் அப்படிங்கிறோம். இந்தியன் சப்ஸ்பீஷிஸ் ஆஃப் டைகருக்கு பேர் வந்து ராயல் பெங்கால் டைகர். It should actually be called Royal Dravidian tiger, strictly speaking. That is where everything is there. But tiger in conservation, this is my last slides. Tiger in conservation. When Project Tiger was formed in 1973, Project Tiger, and 1972 புலிய வந்து நம்ம நாட்டு தேசிய விலங்கா அறிவிச்சாங்க. அது வரைக்கும் சிங்கமா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டைகர் டைரக்டர் கைலாஷ் சங்க்லா, he made this famous statement. What did he say? After about 1500 BC, 1500 BC, அன்னையில இருந்து, அது ஏன் 1500ன்னா ரிக்வேதிக் டைம், ரிக்வேதாவோட ஒரு அப்ராக்சிமேட் டேட்டிங் வந்து 1500 BC. அந்த அன்னையில இருந்து டைகர் சீம்ஸ் டு ஹவ் லாஸ்ட் இஸ் சுப்ரீமசி இன் இந்தியா ஃபார் அ டைம். த லயன் டேக்ஸ் ஓவர். Only in 1972 the tiger was declared India's national animal, at last replacing the lion that had ruled so meaninglessly for more than 2000 years. ஏன் மீனிங்லெஸ்லி அப்படிங்கிற, சிங்கம் வந்து இந்த குஜராத்ல மட்டும்தான் இருக்கு, அதுவும் ஜுனாகர்ல மட்டும்தான். அதை போய் நேஷனல் அனிமல்னு சொல்லிக்கிறாங்க. அது ஏன் செஞ்சாங்க அப்படின்னா, இலக்கியங்கள்லையும் அப்புறம் கோவில்கள்லையும் எல்லாத்துலயுமே சிங்கம் தான் டாமினேட் ஆகுது. கோயில் எங்கேயாவது நீங்க புலியா பார்த்துருப்பீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சிங்கம் நிறைய இருக்கும், சிங்கத்தோட சிலைகள் ஏகப்பட்டது இருக்கும். புலியோட சிலைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. இந்த ஒரு காரணத்துல சிங்கத்தை நேஷனல் அனிமலா அறிவிச்சாங்க. நம்ம நேஷனல் எம்பளமே சிங்கம் தான், அசோகா சக்கரம். ப்ராஜெக்ட் டைகர் 1973 லான்ச் பண்ணாங்க. இப்போ now we have NTCA. ப்ராஜெக்ட் டைகர் இன்னும் இருக்குது, பட் NTCA நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி தான் இட்ஸ் மேஜர் ரெகுலேட்டரி ஃபண்டிங் ஏஜென்சி ஃபார் டைகர் கன்சர்வேஷன் இன் இந்தியா. அப்போ அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, புலிய காப்பாத்திட்டா பாக்கி மிருகங்கள்லாம் காப்பாத்திடலாம். புலிக்காக காடை காப்பாற்றணும், காட்டை காப்பாத்திட்டா மற்ற விலங்குகளையும் காப்பாத்திடுங்கள் தான் பேசிக் பிரின்சிபல். அந்த பழமொழி நானூறுல ஒரு பாடல் இருக்கு, புதற்கு புலியும் வலியே புலிக்கு புதலும் வலியாய்விடும். அது புதல்ங்கிறது இங்க வந்து காடு, டிக்கெட்ஸ். டைகர், the forest is the strength for the tiger, so also the tiger as the forest as its own strength அப்படிங்கிறது அதோட பொருள். அப்போ கன்சர்வேஷன் லெவல்லையும் இலக்கியங்கள்ல புலியோட முக்கியத்துவத்தை, இது பழமொழி நானூறுல மட்டும் இல்ல, ஜாதகா டேல்ஸ், மகாபாரதம், இதுலயும் இதே மாதிரி கருத்துக்களை பார்க்க முடியும். எனவே இதுதான் என்னோட இறுதியான ஸ்லைடு. நன்றிகள். 2 நபர்களுக்கு, குறிப்பாக பாண்டியராஜா என்பவர், அவர் தமிழ் இலக்கிய தொடரையோடுன்னு சொல்லி ஒரு கன்கார்டன்ஸ் ஆன்லைன்ல இருக்குது. இதனால
it is easy to search and find out the frequency of occurrence of Tamil words, certain words in Sangam and all literatures in Tamil. அப்புறம் வைதேகி ஹர்பர்ட் சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க. She lives in Hawaii in the US. She is the only person who has translated all Sangam classics. There are many translations, but she has translated all Sangam classics. அவங்க எல்லாம் அந்த ஆன்லைன் வச்சிருக்காங்க. So easy for you to search and find out information. I thank these two people particularly who help, who are of tremendous help to me in all my research works concerning literature. And of course, the Voice of Vallur family that has helped me, or we have a lot of people there where I discuss about all these aspects in the group. Thank you so much for your patient listening. இன்னைக்கு நாங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர்ஸ் பிளஸ் தமிழர்களோட வாழ்வியல்ல வந்து புலிகள் வந்து எப்படி எல்லாம் வந்து அங்கங்க ஆவணப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது வந்து நீங்க நல்லா தெளிவாவே எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க சார். ஈவன் நிறைய வந்து நம்மளோட லிட்ரேச்சர் தமிழ்ல வந்து எந்தெந்த விதத்துல நிறைய நாலேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களை மாதிரி நிறைய பேர் லிட்ரேச்சர் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த கன்சர்வேஷன் ஃபீல்டுக்குள்ளார அந்தந்த தாய்மொழிக்குள்ளார எடுத்துட்டு வந்தாதான் நம்ம ப்ராப்பரா கன்சர்வேஷனே பண்ண முடியும் அப்படின்றதான் நாங்க நிறைய ஒரு இடத்துலயும் சஃபர் ஆகிற இடத்துலயும் சரி, நாங்க ஃபீல்டு ஸ்டாஃபுக்கிட்டையும் நாங்க அதுதான் டிஸ்கஸ் பண்ணும் போதும் அந்தந்த நாலேஜ் வந்து அந்தந்த இடங்களுக்குள்ளார ஸ்டாப் ஆயிடுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுல மாதிரி வழிகாட்டலோட நாங்க நிறைய வந்து தொடர்ந்து பயணிக்க என்றும் கடமைப்பட்டிருக்கோம் சார். Prabhakar has asked a question. How do you justify Rig Veda 1500 BC, since we do not have any hard evidence to prove the scripture? You see, we don't have any hard evidence for any literature in India, including in Tamil literatures. Where is the hard evidence to show that Purananuru is of 1st century BC? We don't have any hard evidence. We don't have the oldest surviving manuscripts. நம்ம இந்தியாவில் இருக்கிறது வந்து கந்தர்வ ஸ்கிரிப்ட்ல கந்தர்வ தமபதா, சம் புத்திஸ்ட் ஒர்க்ஸ், அதான் ஓல்டஸ்ட் சர்வைவிங் மேனுஸ்கிரிப்ட்ஸ். We have inscriptions, but we don't have inscriptions of those texts language. அதனால ரிக்வேதா யாரு சொல்றா, எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, மற்ற எல்லா இலக்கியங்களும் எதை வச்சு சொல்றாங்களோ அதை வச்சுதான். ஆன்டிகிவிட்டி ஆஃப் வேர்ட்ஸ், the Vedic Sanskrit வந்து கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் மாதிரி இல்லை. Say for instance, the classical Sanskrit period for earliest classical Sanskrit ஆரம்பிச்சது வந்து அஸ்வகோஷான்னு சொல்லி ஒரு புத்திஸ்ட் ஸ்காலர். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு எழுதியிருக்காரு. அதாவது புத்த சரித்திரம், புத்தரின் சரித்திரத்தில் எழுதப்பட்ட முதல் நூல் புத்த சரித்திரம். அந்த புத்த சரித்திரம் இஸ் earliest indication of classical Sanskrit. அது வந்து 2nd century or 1st century AD. ரைட். அதுல வந்து மகாபாரதம் ராமாயணத்துக்கான கருத்துக்கள் இல்லை. ஏன்னா மகாபாரதம் ராமாயணம் அப்போ நூலாக வரல. அதுக்கு முன்னாடி வந்ததுதான் மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் அர்த்த சாஸ்திரம். 2nd century 3rd century BC. அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் அர்த்த சாஸ்திரம். ரெஃபர்ஸ் டு Manu's slogas, but they say Manu was rewritten. The original Manu was lost. It was rewritten and finished somewhere around 2nd century or 3rd century CE. Finished product. What we have Manu is more or less the one like the lost one, but not actually. So because Manu is referred in Artha Shastra, in Mahabharata. அப்ப அதுக்கு முன்னாடி archaic languageல இருக்கிறது தான் வந்து ரிக்வேதா. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரிக்வேதத்துல யானைய அனிமல் வித் ஹேண்ட் தான் ஆரம்பிக்கிறாங்க. The first word, the earliest word Aryans have used to refer to the elephant is மிருகஹஸ்தின், animal with a hand. அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்கள யானையை பார்த்தே இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் யானைக்கு நிறைய பேர்கள் வருது. இந்த மிருகஹஸ்தின்ல மிருகத்தை விட்டுறாங்க, ஹஸ்தின் அப்படிங்கிறாங்க. இந்த ஹஸ்திங்கிற வேர்ட்ல தான் ஹாத்தி அப்படிங்கிற ஹிந்தி லாங்குவேஜ் வேர்ட்ல இருக்கிற வடமொழியில வர்ற ஹாத்திங்கிற வேர்டு அதுல இருந்து வந்தது. அதனால வந்து இந்த மாதிரி லிங்குவிஸ்டிக் பேசிஸ் வச்சுதான் ஒரு நூல்களோட ஆன்டிக்விட்டியை டிட்டர்மின் பண்றாங்க.
I hope I have answered his question. Somebody has asked a very interesting question. Tiger is said to be an animal that kills and keeps, but a lion is said to be an animal that hunts and eats and does not save for the next meal. Could this be the difference that led to Dravidians, who are builders of society, giving importance to tigers, while Aryans, who are not builders but nomadic, to give importance to the lions? மணி மோகன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இப்போ இதுக்கு ஒரு கேள்வி எது மாதிரினா, நான் வந்து தமிழும் ஜோவியலா சொன்னேன், ஜோக்கா சொன்னேன், நான் வேடிக்கையாக சொன்னேன். தமிழும் கேரளாவுக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ் இதனால தான் பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஐ டோன்ட் திங்க் தட் ஹாஸ் எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அந்த அவங்க ஊர்ல புலி இல்ல, சிங்கம் தான் இருந்திருக்கு. சிங்கம் இஸ் நாட் அ நொமேட். சிங்கம் இஸ் அ சோஷியல் அனிமல் and tiger is a solitary animal. நம்ம தமிழ்ல சொல்லுவோம் சிங்கம் சிங்களா வரும் அப்படின்னு சொல்லி. அது தவறான கருத்து. சிங்கம் சிங்களா வராது, புலிதான் சிங்களா வரும். சிங்கம் கூட்டமா வாடுறது. இட்ஸ் a social animal. It hunts in groups. அந்த குரூப்ல ஒரு மாட்டை அடிச்சுட்டானா அதுக்கப்புறம் அந்த மாடை வந்து சேவ் பண்றதுக்கு வழியே இல்லை. Everybody will have to share that particular prey and then again try for another prey. That has nothing to do with this. How Bengal tiger is different from other tigers? Yeah, there are morphological differences. For instance, நீங்க Chinese tiger or Siberian tiger எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உடம்புல ஃபுல்லா நிறைய ரோமர் இருக்கும். ஏன்னா இட் லிவ்ஸ் இன் கோல்டர் என்வாயன்மெண்ட். ஸோ அப்புறம் இந்த சுமத்ரன் டைகர் ரொம்ப சின்னது. பாலி டைகரும் எக்ஸ்டிங்க்ட் ஜாவன் டைகர் ரெண்டுமே இன்னும் சின்னதா இருந்துருப்பாங்க. பிகாஸ் தே ஆல் அனிமல்ஸ் தட் live in a small islands are generally have a smaller body size. இந்த கரடி எடுத்துங்களேன், ஸ்லாத் பேர். இந்த கரடி ஸ்ரீலங்காலாம் இருக்குது, இந்தியாலாம் இருக்குது. ஸ்ரீலங்கா கரடிலாம் கொஞ்சம் சின்னது. பாடி சைஸ் ஜென்ரலா ஐலாண்ட்ஸ்ல இருக்கும்போது, ஸ்மால் ஐலாண்ட்ஸ் இருக்கும்போது பாடி சைஸ் குறைஞ்சிரும். டிஃபரன்ஸ் இருக்கு, நிறைய டிஃபரன்ஸ். எல்லா புலிகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை வச்சுதான் நாட் ஓன்லி மார்பாலஜி, ஜெனட்டிக்ஸும் அதையும் பேஸ் பண்ணி தான் சப்ஸ்பீஷிஸா டிஸ்கிரைப் பண்றாங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு, இஸ் தேர் எனி மென்ஷன் ஆன் ஓவர்லாப் வித் டைகர் அண்ட் லெப்பர்ட் இன் சங்கம் லிட்ரேச்சர்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி ரெலவென்ட் கொஸ்டின். சங்க இலக்கியங்கள்ல புலிதான் பெரும்பான்மையான இடங்கள்ல மென்ஷன் பண்ணிருக்கு. சில இடங்கள்ல அதோட ப்ரிஃபிக்ஸ், அதாவது அடைமொழியை வச்சு இது வந்து லெப்பர்டா இருக்கும்னு நம்ம கணிக்க முடியுது. அந்த புலியோட அந்த சைஸ், அந்த வேகத்துல சிறுத்தை உள்ள இறங்கிடுது, சிறுத்தை காணா போயிடுச்சு. நான் அப்படிதான் சொல்லுவேன். நாட் தட் they did not know, but they did not bother to mention about the leopard. இது எது மாதிரினா, சங்க இலக்கியங்கள்ல பூனைக்கான வேர்டு வந்து வெறுகு. எல்லா இடத்துலயுமே ஜங்கிள் கேட் தான். இட் மீன்ஸ் ஜங்கிள் கேட், நாட் த டொமஸ்டிக் கேட். டொமஸ்டிக் கேட்டை மென்ஷன் பண்ற மாதிரி தெரியல எங்கேயுமே. So that doesn't mean that they didn't know about டொமஸ்டிக் கேட். டொமஸ்டிக் கேட்டுக்கான பேரு வந்து பூசைங்கிறது. இந்த பூசைங்கிற வர பிற்காலத்துல வந்தது. சங்க இலக்கியங்கள்ல பூசை சொல்லு இல்ல. ஏன் 14 கிழக்குள்ள பூசை சொல்லு கிடையாது, வெறுகுதான். இப்போ அது மாதிரிதான் leopard existed, but the leopard ஓட சைஸ், diminutive size எல்லாமே got subsumed in the tiger itself. There is no particular word, a particular mention of the leopard. To this day, I have not come across a particular word for the leopard in Tamil literature, Sangam literature. Somebody has asked, Balu has asked, can you elaborate how preservation of tigers helps in promoting ecology? Sollirundana, tiger is the apex predator on the food chain la top most. Appo டைகரை ப்ரிசர்வ் பண்ணா காடு தேவை. காடு இருந்தா காடு மட்டும் இருந்தா போதாது. பிரே பேஸ் விலங்குகளும், மான்களும், கடமான்களும், மறையானும், மற்ற எல்லா அனிமல்ஸும் தேவை. அதுக்கு இறை தேவை. அப்போ காட்டை ப்ரிசர்வ் பண்ணாவே, புலியோட பேரை காட்டி காட்டை ப்ரிசர்வ் பண்ணா மற்ற விலங்குகள் எல்லாம் ஆயிரும். இப்ப இந்தியால
ப்ராஜெக்ட் டைகர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டைகர் ரிசர்வ் நம்பர் ஆஃப் டைகர் ரிசர்வ் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. டைகர் ரிசர்வ் வந்தனால என்னாச்சு, மற்ற விலங்குகளும் காப்பாற்றப்பட்டுள்ளன. கரடிக்குன்னு இந்தியாவில 2 இடத்துல தான் சாங்சுரி இருக்குது. பட் புலிகள் சரணாலயத்துல கரடியும் இருக்குது. ஸோ ஆல் அனிமல்ஸ் கெட் பெனிஃபிட்டட் பை கன்சர்விங் த டைகர். புதற்கு புலியும் வலியே, புலிக்கு புதலும் வலியாய்விடும். You said tiger behavior in Tamil literature is exaggerated. Was any literature which clearly mentions the tiger's true behavior? So, in all ancient literatures, tiger oda behavior vechirudena Tamil la irukum illana you have to look at Chinese literature. Chinese literature la tiger oda behavior பத்தி நான் அந்த அளவுக்கு நான் உள்ள போல. That is something that I have to go and see how realistic are the descriptions of the tiger in Chinese literature. பார்க்கணும். நான் சொன்னேன் ஏற்கனவே, டைகர் மட்டும் இல்ல, தமிழ்ல பொதுவா சில விலங்குகள் 3 வகையில் எந்த இலக்கியத்திலையும் அப்படிதான் மித்திக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். இந்த யாழிங்கிற ஒரு பேரு, யாழிங்கிற ஒரு விலங்கு அப்படின்னு விலங்கு கிடையாது. அந்த யாழி தட் இஸ் மித்திக்கல், அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 2வது போயட்டிக் ஓவர் எக்ஸாஜரேஷன். அந்த யானை புலியும் யானையும் எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள்ல இருக்குங்கிறது. புலி யானை குட்டிகளை தான் அடிக்கும். அது மிஞ்சி போனா ஒரு grown up ஜுவனைல அடல்ட்ஸ் அடிக்காது. ஆனா இலக்கியங்கள்ல எப்பயுமே ரெண்டுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள்ல 50-50 சான்ஸ் ஒரு ஃபைட் இருக்கிற மாதிரி ஒரு போயட்டிக் எக்ஸாஜரேஷன். இட் இஸ் நாட் அ மித் பிகாஸ் they do eat but younger animals. அப்புறம் ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ், யானையோட ஃபீடிங் ஹேபிட்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் புலியோட ஃபீடிங் ஹேபிட்ஸ், புலி குட்டி போடுறது, இதெல்லாம் ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ சங்க இலக்கியங்கள்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன், தத்ரூபமான விளக்கங்கள் சங்க இலக்கியங்கள்ல மிகுதியாக காணப்படுகிறது. நீங்க வடமொழி இலக்கியம் தான் முக்கியமா மித்தாலஜி தான் ஜாஸ்தி இருக்குதும். Forget about poetic exaggerations. Realistic descriptions are very few. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரு ராஜேந்திரன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர்ல இருந்து. क्वेश्चंस எல்லாம் அப்சர்வேஷன் மட்டும் சொல்லுங்க. Let me thank everyone and thank you for a wonderful lecture. இந்த என்னன்னா, what my observation is, one who knows Tamil literature, he may not be knowing the animal behavior or animal he is not connected with the animal kingdom, whereas you are connected there and you are also a expert in Sangam literature. You look for what you want there and then you get it. Actually, thanks to Pandya Raja, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பிரிட்ஜா நான் உங்களை பாக்குறேன். நான் நீங்க சொன்ன மாதிரி அந்த பழமொழி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த புதல்ங்கிற சொல் வள்ளுவர் பயன்படுத்துறாரு. அது மாதிரி புலியை சொல்றாரு, ஆனா சிங்கம் சொல்ல, அது ஏறுபோல் பீடு நடைங்கிறது காலைன்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க அறிஞர்கள். முடிவு ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஒரு இடத்துல ஏறு. ஆமா ஆமா, அந்த ஏறுபோல் பீடு நடை தே ஞானசுந்தரம் ஐயா கூட சொல்லும் போது அவர் லெக்சர்ல காலைன்னு சொன்னாரு. மூவாவிட்ட ஒருத்தர் சொல்லி மூவா சப்சிக்வெண்ட் எடிஷன்ல கரெக்டட் அப்படின்னாரு. அதனால ஈவன் திருவள்ளுவர் கூட சிங்கத்தை பத்தி சொல்ல கிடையாதுங்கிறது ஒரு செய்தி. அது சங்கம் லிட்டரேச்சர்ல என்ன எப்படி ஒரு நாள் வச்சுக்காதீங்க அது. பட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சொன்னது ரொம்ப அருமையா இருக்கு. ஒரே ஒரு டவுட் என்னன்னா, சிங்கம் எங்க இருந்து இந்தியாவுக்கு வந்தது, ஏன் அது நார்தர்ன் லிட்டரேச்சர்ல மட்டும் அதிகமா பேசணும்? குட் கொஸ்டின். அது இதுக்கான கம்ப்ளீட் விடையை கிடைக்கணும்னா என்னோட அந்த ஆரியன் லைன் அண்ட் டிராவிடியன் டைகர் அந்த ஒரு டாக் தட் வில் டேக் ஒரு 1 hour டாக். அது ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் தட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அதுல சிங்கம் எங்க இருந்துச்சுன்னா, புலி கூட நம்ம நாட்டுல இருந்து கிடையாது. புலியும் வெளியே இருந்து வந்துதான், சிங்கமும் வெளியே இருந்து வந்துதான். ஏன்னா புலி கிழக்கு பக்கத்துல வந்திருக்குது, சிங்கம் மேற்குல இருந்து வந்திருக்கு. இப்ப இந்த சிங்கம் நம்ம நாட்டுல இருந்து இருந்தது கிடையாது. சிங்கம் அண்ட் சீட்டா ஆர் ஆக்சுவலி இன்ட்ரோடியூஸ்ட் பை ரூலர்ஸ் இன் த பாஸ்ட், தே பிகேம் வைல்டு அப்படின்னு சொல்லி ஒரு தியரி ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. பேர் மறந்து போச்சு. எக்ஸாட்டிக் ஏலியன்ஸ் ஒரு புக் எழுதினாரு வால்மீகி தாப்பர். அதுல நான் அந்த புக்கை நான் வாங்கி படிச்சது காரணமே, அவர் ப்ராவர்ப்ஸை யூஸ் பண்ணிருக்காரா இல்லையான்னு. ஹாஸ் ஹி லுக்ட் அட் ப்ராவர்ப்ஸ் இன் வேரியஸ்லி. வடமொழி இலக்கியங்கள்ல சிங்கம் ஜாஸ்தி மென்ஷன் பண்ணாலும் வடமொழி
வட மாநிலங்கள்ல இருக்கிற ப்ராபர்ப்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி புலி இஸ் மோர் தேன் லயன், இன்க்ளூடிங் குஜராத். அப்ப இந்த ப்ராபர்ப்ஸ் பழமொழி எல்லாம் they all come from the field. ஃபீல்ட்ல இது பண்றது, இமேஜின் பண்ணி எழுத கிடையாது. Those are the realistic reflections of the society. தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னா தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குங்க. இந்த வடமொழி இலக்கியங்கள்ல ஒரு கற்பனையில உட்கார்ந்து எழுதுற இலக்கியங்களா ஜாஸ்தி தெரியும். சங்க இலக்கியங்கள் மோர், பக்தி இலக்கியங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட், மோர் ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ். சங்க இலக்கியங்கள்ல இயற்கையோட இருந்தது. அதனால அந்த மாதிரி இலக்கியங்கள்ல இந்தியால எங்கேயும் பார்க்க முடியாது. அது தத்ரூபமான விளக்கங்கள், அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அது ஏன் சிங்கம் ஒரு முக்கியத்துவம் பட்டுச்சு அப்படின்னா, அங்கிருந்து வரும்போதே சிங்கத்தோட வந்திருக்காங்க. இப்ப ரிக்வேதத்துல புலி கிடையாது, சிங்கம் மட்டும்தான் வருது. சிங்கம் வேட்டையாடுறது மென்ஷன் பண்ணிருக்குது. அதாவது வடமொழி இலக்கியங்கள்ல சிங்கத்தை பத்தி மென்ஷன் பண்ணும்போது சிங்கம் வேட்டையாடுறது, எந்த விலங்கத்தை பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இன்ஃபர்மேஷன் இங்க இருக்காது. சிங்கம் போல் நடந்தான், சிங்கமா இருந்தான், சிங்கத்தை தோலை கொண்டு வந்தான், சிங்கத்தை உடைய வெடிச்சான், அந்த மாதிரி ஒரு 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 பெருமைக்கான சொல்லாதான் வருமா ஒழிய ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரிக்வேதத்தோட முடிஞ்சது. சோ ரிக்வேதம் இந்தியாவில துவக்கப்பட்ட நூல், ஃபைனலா துவத்திருக்கலாம். இல்லங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் அந்த யானையை சொன்ன மிருகஹஸ்டின், அனிமல் வித் ஹேண்ட், ஃபர்ஸ்ட் வேர்டு. தமிழ்லயே ஒரு கைமான்னு சொல் இருக்கு, இந்த கைமா பின்னாடி வந்தது. அதனால இந்த சிங்கம் அகைன் அனதர் காரணம், சிங்கத்துக்கும் மதத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. இந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ல எல்லாம், புத்திஸ்ட் டெக்ஸ்ட்லயும் சிங்கம் தான், ஜெயின் டெக்ஸ்ட்லயும் சிங்கம் தான். இப்ப தீர்த்தங்கருக்கெல்லாம் அனிமல்ஸ் இருக்கு, ஒருத்தருக்கு சிங்கம் இருக்கு. புலியை யாருமே எடுக்க கிடையாது, புலி வாகனம்னா ஒன்னும் கிடையாது. அதனால கோயில்லையும் ஆர்கிடெக்சர்லயும் இந்த மௌரியன் எம்பையர் வந்ததுக்கு அப்புறம் அந்த சொன்னாரு, கைலாஷ் சங்கரா சொன்னாரு, இந்த லயன் ரோல்டு. அந்த குப்தா எம்பையர் வந்ததுக்கு அப்புறம் அசோகர் பீரியட்ல எல்லாம் சிங்கம் அப்படியே பெருசாகி சிங்கத்திலேயே அப்படியே இலக்கியங்கள், செக்குலர் லிட்ரேச்சர் நார்த் இந்தியன் லிட்டரேச்சர்ல இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ்ல கிடையாது, கம்மி. அதுதான் ஒரு காரணம். If you have a secular non-religious literature, you will find more realistic descriptions of native flora and fauna. இந்த ரிலீஜியஸ் ஆகும்போது அதனால கோயில் எல்லாம் சிங்கம் தான் பார்க்க முடியும், புலிய பார்க்க முடியாது. எல்லா இடத்துலயும் சிங்கத்தை போட, சவுத் இந்தியாலையும் ஃபுல்லா சிங்கத்தோட கோயில் இருக்கும். இதுதான் காரணம். அர்த்தசாஸ்திரா பாத்தீங்கன்னா, அர்த்தசாஸ்திர ஒருத்தர் எழுதினாரு, பேஸ்ட் இது புலிய கொன்னா இத்தனை காசு, அதுல புலி ஜாஸ்தி மென்ஷன் பண்ண இருக்குது. இந்த அர்த்தசாஸ்திரம் மகாபாரதம், இந்த மகாபாரதத்துல ஏன் புலி ஜாஸ்தி வருது ரொம்ப நாளா மண்டையை பிச்சுட்டு இருந்தேன். மகாபாரதம் கிளாரிங் எக்ஸெப்ஷன். அது என்ன காரணம்னா, ராமாயணத்துல சிங்கம் ஜாஸ்தி, மகாபாரதத்துல புலி ஜாஸ்தி. மகாபாரதம் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் தான், பட் தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். நான் ஏகே ராமானுஜன், ஜார்ஜ் ஹார்ட் இவங்களோட ஆர்டிகல்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன காரணம். மகாபாரதம் இந்தியால இருக்கிற பல்வேறு கோணங்கள்ல இருக்கிற கதைகள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்தது. அது சான்ஸ்கிரிட்ல எழுதி அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க தமிழ்லயும் மற்ற மொழியிலும் டிரான்ஸ்லேட் பண்றோம், ரீட்ரான்ஸ்லேட் பண்றோம். மகாபாரத ராமாயணம் அப்படி இல்லை. இட் வாஸ் ரிட்டன் இன் ஒன் சிட்டிங் பை ஒன் பர்சன் ஆன் a story. இப்ப ப்ரொபோசல் கிரியேட் பண்றோம் நம்ம வைல்ட் லைஃப், நம்ம எல்லாம் we write proposals. The proposal can be written sitting in the headquarters in the office. The proposal can be written by people in the field also. அவங்கள்ட்ட ஐடியா வாங்கிட்டு கலெக்ட் பண்றது. அது மாதிரி மகாபாரதம் அந்த மாதிரி ஃபீல்ட் பேஸ்ட். இட் கேம் ஃப்ரம் த ஃபீல்ட் அண்ட் பீப்புள் ரோட். நிறைய ப்ராப்ஸ்ல பழமொழிகள்லாம் மகாபாரதத்துல வருது. அதனாலதான் அங்க புலி ஜாஸ்தி. புலி போல் நடந்தான் அப்படிங்கிற சொல்லு கொஞ்சம் சிங்கம் போல் நடந்தாதான் பொதுவா சொல்லுவாங்க. ஆனா மகாபாரதத்துல புலி போல் நடந்தாங்க நிறைய இடத்துல வரும். புலி கம்ப்ளீட்லி ஓவர் ரைட்ஸ். அதுல 4:1 ரேஷியோ வரும் அதுல புலி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி, நல்ல விளக்கம். தேங்க்யூ. நன்றி சார், எங்களோட இன்னைக்கு இணைந்ததுக்கு மிக்க நன்றி சார். சார் அது மாதிரி இப்ப நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுலயும் சரி, தமிழகத்திலயும் சரி, இல்ல நம்மளோட சதர்ன் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களிலும் வேற எங்கேயாவது சிங்கம் பத்தி ஏதாவது குறிப்பு இருக்குங்களா சார்? குறிப்பு அப்படின்ற மாதிரி ஏதாவது வாழ்ந்ததற்கான குறிப்பு அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா சார்? சிங்கம் தமிழ்நாட்டுல? எஸ் சார், தமிழ்நாடு, கேரளா இல்ல கர்நாடகா, இந்த சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஏதாவது குறிப்புகள் இருந்ததுக்கான குறிப்புகள்? இல்ல ஜெனரலா பொதுவாகவே நர்மதாவுக்கு அப்புறம் கீழே வந்தது இல்லைன்றாங்க. சிலவங்க சொல்லிட்டு இருக்காங்க சிங்கம் இருந்ததுன்னு சொல்லி.
மகேஷ் சங்கராஜன் அவர்கள் சிங்கம் இருந்ததா, சீட்டா இருந்ததா சொல்லியிருக்காங்க. அவரோட நான் பேசல, நான் கேள்விப்பட்டேன். somebody told me, but I don't know what is the evidence for it. அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ரெண்டாவது, சிங்கம் தமிழ் சங்க இலக்கியங்கள்ல சிங்கத்துல பேர் வருது, சிங்கம்னு வரல, பேரு சிங்கம் மென்ஷன் பண்ணிருக்குது. பட் தட் டசன்ட் மீன் தமிழ்ஸ் ஹேட் டு see. ஒரு ஆளு சிங்கத்தை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, கேட்ட அறிவே போதும். இப்ப கவரிமா இருக்கு, யாக்கு வந்து கவரி அப்ப அந்த காலத்துல இம்போர்ட் பண்ணாங்க, சவரி முடி. அப்ப அவங்களுக்கு அந்த யாக்கு ஒவ்வொருத்தரும் எழுதும் போது அந்த யாக்கை பார்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது, கேட்ட அறிவு உண்டு. கடலை பார்த்திருக்கணும்னு அவசியம் கிடையாது, கடலை பத்தி கவிதைகள் எழுதுறது கடலை பார்த்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவன் பார்த்து எழுதியிருப்பாங்கிறதுக்கு அந்த பாடலை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவன் ஒருத்தன் மென்ஷன் பண்ணிருப்பான் சில விஷயங்கள்ல. அதுல தெரிஞ்சுக்கதான் whether he is the first person or the second person we do not know. நுண்ணிப்பா கவனிச்சனாலதான் புலியோட பாதத்தையும் வாழைக்காயும் கம்பேர் பண்றது. That is unique. Nowhere else you will find. I am just giving an example. Okay. சார், அத மாதிரி இப்ப நம்ம வேங்கை அப்படின்னு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து வேங்கைன்னு சொல்றது வந்து நம்ம சீட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம அந்த சீட்டா அப்படின்றது வந்து இந்தியாவிலே மொத்தமா அழிஞ்சது. இப்ப வந்து புதுசா வந்து ரீஇன்ட்ரோடக்ஷன், திருப்பி வந்து அதை மீள் உருவாக்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை இப்ப வந்து ஃபாரின்ல இருந்து தருவிச்சு இப்ப பகுதிகளில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியா வந்துருச்சு. பட் ஆனா இந்தியாவில இதுக்கு முன்னாடி தென் தமிழகத்துல இல்ல தமிழகத்துல அத மாதிரி வந்து இல்ல வேற யாராவது கேரளா, கர்நாடகா அத மாதிரி இருந்ததுக்கான சயின்டிபிக்கான டாக்குமெண்டோ இல்ல நம்மளோட இலக்கியங்கள்ல உள்ள, இப்ப நீங்க வேங்கைன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப புலிகள் தான் வேங்கை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. சோ அத மாதிரி வேங்கைக்குன்னு வேற ஏதாவது வேர்டு இருக்குங்களா? சீட்டாக்கு வேற ஏதாவது வேர்டு இருக்கு? சிறுத்தைக்கே இல்லைங்க போது சீட்டாக்கு சான்ஸ் இல்லையே. வேங்கைங்கிறத ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா that was a word left unused. ஓகே. இப்ப இந்த பள்ளிங்கிற வார்த்தை இருக்கு, பள்ளி இப்ப நம்ம கோயிலுக்கெல்லாம் கோயில்புறம், அம்பலம்போம், ஆலயம்போம், இந்த மாதிரி பேரு தான் இலக்கியங்கள. கோயிலுக்கு இந்து டெம்பிள்ஸ் கால்டு கோயில், அம்பலம், ஆலயம், கஷேத்திரம், தட் இஸ் வடமொழி. இந்த பள்ளின்னு ஒரு வேர்டு இருந்தது அந்த காலத்துல. that is meant for places of worship of Jains and Buddhists. பள்ளினா மொனாஸ்ட்ரி. அந்த வேர்டு வந்து யாருமே ஹிந்துஸ் யூஸ் பண்ணல, அது ஒதுக்கிட்டாங்க. சமணமும் பௌத்தமும் குறைஞ்சி இப்ப not even 0.15% of Tamilians are Jains. Buddhists ஆல்மோஸ்ட் சுத்தமா கிடையாது. அப்ப அந்த வேர்டு வாஸ் தேர் ஃபார் டேக்கிங். முஸ்லிம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேர்டு கப்புன்னு பிடிச்சிட்டாங்க, பள்ளி வாசல். கேரளால பள்ளிக்கு போனோம்னாவே எதர் சர்ச் ஆர் மாஸ்க் ஒன்லி. அது மாதிரி இந்த வேங்கைங்கிற வேர்டு இல்லாம இருந்தது. இந்த வேங்கைய நம்ம வந்து சீட்டாக்காக யூஸ் பண்ண, வேங்கைன்னு மட்டும் சொல்றல, ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கு, அடைமொழியும் என்னமோ ஒரு வேங்கைன்னு சொல்லுவாங்க. வாட் எவர் இட் இஸ். ஸோ இல்லாத வேர்டை யாரும் யூஸ் பண்ணாம கிடந்த வேர்டை வந்து நம்ம வேற ஒரு அனிமலுக்கு யூஸ் பண்றோம். சிறுத்தை அப்படின்னா சிறு, ஸ்மால், தையினாவும் குழந்தை சின்னது, டபுள் எஃபெக்ட். சிறுத்தைங்கிற வேர்டை நம்ம காயின் பண்ணிக்கிறோம். சிறுத்தைங்கிற வேர்டு இலக்கியங்க இல்ல, பார்த்து கிடையாது இல்ல. ஓகே. அத மாதிரி நம்ம இலக்கியங்கள்ல நான் வந்து பாத்தீங்கன்னா பதிவிடுதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அனிமல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல நம்ம ஃப்ளோரான்னு சொல்லக்கூடிய தாவரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா சார்? தமிழர்களோட வாழ்வியல்ல அதிகமா நிறைய நீங்க சங்க இலக்கியங்கள், திருக்குறள் அத மாதிரி நீங்க நிறைய வந்து அதோட லிட்ரேச்சர் வித் சார், இப்ப ராஜேந்திரன் சார் சொல்லி இந்த மாதிரி நீங்க ரெண்டுத்தையுமே வந்து தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நாலேஜ் கேப் அப்படின்றத நாங்க சொல்லிருக்கோம். இது ரெண்டுமே தெரிஞ்ச ஒரு முனைவர் அப்படின்னும் போது உங்ககிட்டதான் நாங்க இந்த கொஸ்டினை கேட்க முடியும். அதிகமாக பேசப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களா இல்ல விலங்கினங்கள்ல பறவைகள் எல்லாமே சேர்த்துதான் நாங்க இல்ல தமிழ் இலக்கியங்கள்லயா? தமிழ் இலக்கியங்கள்ல ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா மேற்கோள் ஊமையாக எடுத்து கையாடுதலும் பாத்தீங்கன்னா வீரத்துக்கு அது மாதிரி நிறைய அடைமொழியும் வந்திருக்கும். இல்ல பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ளதுலயும் சரி, எதுக்கு மேற்கோள் காட்டியிருந்தோம் அதிகமாக வந்து தாவரங்களும் இல்ல விலங்குகளும் அப்படின்றதுல எதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுத்திருக்காங்க? இம்பார்ட்டன்ஸ்ங்கிறத விட அது எதுக்கு கன்சர்வேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ஸா ஆய்வு பண்ணணும். பட் விச் ஒன் இஸ் மோர் ஃப்ரீக்வென்ட்லி மென்ஷன்ட் அப்படின்னா தாவரங்கள் தான், இன்க்ளூடிங் திருக்குறள். மார்ஜினலி மோர்
ஓமைகள், தாவரங்களோட ஓவியங்கள் தான் ஜாஸ்தி. ஓகே ஓகே அனிமல்ஸ் கம்மி. ஓகே ஓகே பட் இட் இஸ் தேர் about 60-40 I can say. ஓகே ஓகே approximately. நன்றி. ஈவன் நாங்க கன்சர்வேஷன் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாலும், நிறைய ஃபீல்ட் ஒர்க் பண்ணாலும், ஈவன் லிட்ரேச்சர் பண்ணாலும், பட் இப்போ சார் சொல்ற இந்த ப்ரூஃப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இவங்க எல்லாம் வந்து நாங்க லிவிங் லெஜெண்டா தான் நாங்க ஃபீல் பண்றோம். ஏன்னா நாங்க அவங்க சமகால பீரியட்ல இவங்களோட நாலேஜ் வந்து எல்லாருக்குமான தெரியப்படுத்துதல் அப்படின்றது. ஏன்னா என்னால இல்ல வேற யாரும் அந்த ஃபீல்ட்ல இப்ப ப்ரொஃபசர் சத்யநாராயணா பேசும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களோட ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப சார் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ ஆஃப்டர் 60-70+ சார் வந்து பாத்தீங்கன்னா he wanted to search on Tamil literatures how the wildlife and some other நிறைய வந்து தாவரங்களும் விலங்கினங்களும் இல்ல பறவை இனங்களும் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத படிக்கணும்ன்றதுக்கான ஆர்வங்கள் வந்தது. அதனால நான் இப்ப 2 இது கண்டுபிடிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பகிர்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ரலா ஒருத்தங்க பேசுறதுக்கோ இல்ல சப்ஜெக்ட் இல்லாம வேற ஒருத்தங்க கன்சர்வேஷன் பேசுறதுக்கோ, பட் இந்த கன்சர்வேஷன் ஃபீல்டுலயே இருந்து இதோட ஆராய்ச்சிகளும் பிளஸ் நம்மளோட தாய்மொழியான தமிழ் மொழியில எங்கெல்லாம் வந்து அது பதிவிட்டு இருக்காங்க, எதுக்காக அது சொல்லாடல் பட்டிருக்கு, எதுக்காக அதை பாதுகாக்கணும், இல்ல எப்படி ஓமையா கூறியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்க நிறைய சொன்னாங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஆல். Thank you so much.